ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான சகோதரர் தானியலுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து விருதுநகர் மாவட்டத்துக்கும் சிவகாசிக்கும் இடைப்பட்ட ஒரு ஊரில் கிராமம், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் அங்கேயே ஒரு 12 வருடங்கள் வரையிலும் நான் அங்கே தான் இருந்தேன். 12 வருடங்கள் வரையிலும் நான் சிறுபிள்ளை. எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் தகப்பனுக்கு ஒரு 10 பிள்ளைங்கள். 10 பிள்ளைங்களில் நான் 7வது பிள்ளை. அந்த 10 பிள்ளைங்களில் எனக்கு எங்கள் தகப்பனுக்கு ஆண் பிள்ளைகளே இல்லாத சூழ்நிலையில் அவங்க ரொம்ப எனக்கு முன்னாடி 6 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு 3 பசங்க பிறந்து இறந்துருக்குறாங்க. அடிக்கடி ஆண் பிள்ளைகள் பிறந்து தொடர்ந்து இறந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி எங்கள் ஊரில் தர்மலிங்க சுவாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் அர்ப்பணித்து என்னைய பிரதிஷ்டை பண்ணி, அந்த கோயில் பேர் தான் எனக்கு தர்மலிங்கம்னு தான் வச்சுருந்தாங்க. அந்த தர்மலிங்க சுவாமி கோயில் ஆனால் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இருக்கிறதாக கேள்விப்படவே இல்லை. ஆனால் எங்கள் ஊரில் அந்த தர்மலிங்க சுவாமி கோயில்னு இருக்குது. அந்த கோயில் பேரில் தான் எனக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. தர்மலிங்கம்னு பேர் வச்சு என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்லலாம் தர்மலிங்கம் தான் பேர் இருந்துச்சு. அப்பா பேர் வந்து தனுஷ்கோடி, எங்கள் அம்மா பேர் வந்து பாலம்மாள். அவங்க வந்து விக்கிரகங்களை செஞ்சு அவங்க தொழில் விவசாயம் மற்றபடி தொழில் இருந்தாலும் கூட அவங்க அதிகமாக விக்கிரகங்களுக்கு பூசாரியாக இருந்தாங்க. சொந்தமாகிற விக்கிரகத்தை செஞ்சு அவங்க வந்து அதை பூஜிக்கிறதுக்கு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அவங்க தான் முன்னிருந்து எல்லாம் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, அந்த விக்கிரகங்களை வந்து இவங்க தலைமையில் தான் எல்லாமே நடக்கும். ஒரு 2000 தலைக்கட்டு உள்ள எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு எங்கள் வீட்டில் இருந்தால் முளைப்பாரி மற்ற சடங்காச்சாரங்கள்லாம் இந்து முறைப்படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. எங்கள் வீட்டில் இருந்தால் அந்த விக்கிரகங்களுடைய அந்த ஆராதனை நடந்து போகணும், இங்கேருந்து தான் போகணும் எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமுள்ள குடும்பம். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மிலிட்ரி மேனாக இருந்தவர். மிலிட்ரி மேன்னா இப்போ உள்ள செலக்டட் மிலிட்ரி மேன் கிடையாது. அப்போ வந்து வலுக்கட்டாயமாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மிலிட்ரிக்கு வரணும், இராணுவத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டு போனேன். எங்கள் அப்பா நல்ல திடகாத்திரமான ஒரு நல்ல ஒரு வாலிப மனிதனாக இருந்ததுனால அவரை மிலிட்ரியில் வாலண்டியாக கூட்டு போய் மிலிட்ரியில் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகி வெளியில் வந்து அவர் மதுரையில் வந்து தன்னுடைய திங்ஸ் எல்லாம் வச்சு படுத்திருக்கும்போது அது எல்லாம் பிட்பாக்கெட் அடிக்கப்பட்டு அவருடைய சர்டிஃபிகேட்டு எல்லாமே போயிடுச்சு. அவருடைய அந்த திங்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் கூட அவர் மிலிட்ரியில் இருந்ததுனால போலீஸ் வேலைக்கு அவர் செலக்ட் ஆகிருக்கிறார். போலீஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் போலீஸ் வேலை வந்து ஒரு புணங்காக்கிற வேலை அப்படிங்கிற அந்த ரீதியில் அவர் அந்த போலீஸ் வேலையை வேணான்னு சொல்லிவிட்டு அந்த மாடு தரகு வேலை பார்க்குறது, மற்ற காரியங்கள் அந்த கிராமங்களில் என்ன வேலை கிடைக்குமோ அந்த வேலைகளை செய்து கொண்டு அவர் இந்த விக்கிரகங்களுக்கு பூசாரியாக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, அந்த சிவகாசிக்கும் பக்கத்தில் எங்கள் ஊருக்கும் சிவகாசிக்கும், எங்கள் ஊர் என்னென்னா ஆணைக்கூட்டம்னு அது பேர். விருதுநகர் நகராட்சிக்கே எங்கள் ஊரில் இருந்து தான் இந்த காவேரி வாட்டர், எங்கள் ஊரில் தான் அர்ஜுனா நதின்னு ஒரு நதி ஓடுது. அந்த நதியிலிருந்து தான் விருதுநகருங்கிற அந்த நகராட்சிக்கு தண்ணி கொண்டு போகணும். அங்கே அந்த தண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த ஊரில் தான் நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருந்தோம். ஆனால் வறுமையின் காரணம்னா எப்படின்னா, அப்போ உள்ள காலத்தில் வந்து காசு பணம் அதிகமாக புழங்காது. மற்றபடி விவசாயத்தில் நல்ல தானியங்கள் மற்றபடி நல்ல பொருள்கள் வரும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 7 வயசு 8 வயசுலாம் இருக்கும்போது பயங்கர பஞ்சத்தில், ரொம்ப கொடுமையான பஞ்சத்தில், அரிசி கூட வாங்க முடியாத அளவுக்கு ரேஷனில் கோதுமை மாவு வாங்கி அரைச்சி கோதுமை கஞ்சி தான் குடித்து எனக்கு அந்த அனுபவம் தான். ஆனால் மனசில் ஆசை நிறையா, நம்மளும் மற்றவங்கள போல் இருக்கணும், நல்ல பெரிய ஆள் ஆகணும், நல்ல வசதி வாய்ப்பாக வாழணுங்கிற ஆசை மனசில் நிறையா இருந்தாலும் ஆனால் அதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் இல்லாததுனால 12 வயசு வரைக்கும் தான் நான் கிராமத்தில் எங்கள் ஊரில் இருந்தேன். 12 வயசு வரைக்கும் தான் நான் இருந்தேன். 13வது வயசில் நான் இங்கே திருச்சிக்கு ஒரு சொந்தக்காரங்க கடையில் வேலைக்கு என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. சொந்தக்காரங்க கடையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வரைக்கும் நான் வேலை பார்த்தேன். அந்த 10 வருஷம் அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் என் தம்பி ஒரு 2 வருஷம் கழித்து என் தம்பியும் வந்துட்டான். 10 பிள்ளைங்களில் நான் தான், என்னுடைய பேர் தான் தர்மலிங்கம்னு பேர் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு மூக்கு குத்தி காது குத்தி அதுக்கப்புறம் தான் அந்த ஊரில் வந்து எங்கள் வீட்டில் வந்து
ஆம்பளை பிள்ளைங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்புறம் என் தம்பி 2 பேர், நாங்கள் பசங்க 2 பேர், பொம்பளை பிள்ளைங்க ஒரு 8 பேர் எனக்கு தெரிஞ்சு. 8 பேரில் இப்போயும் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. போன மாதம்தான் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்க கர்த்தருக்குள்ளே தான், ஆண்டவருக்குள்ளே தான் இறந்தாங்க. அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவருக்குள்ளே தான் இறந்தாங்க. ஆனாலும் கூட அந்த 12 வயசில் 6ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன். 6 முடிச்சுட்டு 7 கூட போகல. 6ஆம் கிளாஸை முடிச்சுட்டு 7 போகும்போது 7ல் ஒரு 2 மாதம் படித்தேன். அதுக்கப்புறம் திருச்சிக்கு வந்துட்டேன். ஒரு 12 வயசில் திருச்சிக்கு வந்தேன். 16 வயசு வரைக்கும் அந்த முதலாளிக்கு கட்டுப்பட்டு நல்ல ஒரு வேலைக்காரனாக தான் இருந்தேன். நாங்கள் எதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னா, திருச்சியில் எங்கள் குடும்பத்தில் வந்து 10 பிள்ளைங்க இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால, சரி ஒரு பையனை வேலைக்கு அனுப்பணும்னா கொஞ்சம் நம்மளுடைய கஷ்டம் குறையுமே, வீட்டில் சாப்பாட்டு முறையாவது குறையுமே அப்படின்னு சொல்லி தான் என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. திருச்சிக்கு வந்து அந்த கடையில் 2 வருஷம் சாப்பாட்டுக்காக மட்டும்தான் வேலை பார்த்தேன். சம்பளமே கிடையாது. 2 வருஷம் சாப்பாடு மட்டும்தான். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து மாத சம்பளம் 25 ரூபா எனக்கு. அதுக்கப்புறம் 2 வருஷம் நான் வேலை பார்த்ததுக்கப்புறம் என் தம்பியும் வந்தான். என் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஒரே கடையில் தான் வேலை பார்த்தோம். அப்புறம் ஒரு 16 வயசில் வரும்போதெல்லாம் பஸ் ஸ்டாண்டில், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வேலை பார்த்ததுனால எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாலிப நாட்களில் அந்த மிளகுபாறை பகுதி, பர்மா காலனி, இந்த பகுதியில் உள்ள அந்த கோரிமேடு, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பசங்களெல்லாம் நிறையா பழக்கம், வாலிப பசங்களாக இருக்கும்போது நிறையா பழக்கம். எல்லாம் அந்த ஏரியா பசங்க பூரா டெய்லி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அவங்களுடைய அந்த காரியங்களெல்லாம் செய்யும்போது அதில் ஈர்க்கப்பட்டு அவங்க செய்யக்கூடிய ரொம்ப மட்டமான சில காரியங்கள் 16 வயசுலலாம் நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 16 வயசுலலாம் அந்த பசங்களோட சேர்ந்து குடித்து பஸ் ஸ்டாண்டில் தகராறு பண்ணுற 16 வயசு 17 வயசுலாம் என்னை நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மெலிந்த தேகம் உள்ளவனாக இருந்தேன். ஆனால் செய்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியமான காரியங்களை செய்கிற அளவுக்கு, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டப்புன்னு கை நீட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, பெரிய ஆளாக இருப்பாங்க ஆனால் போதையில் இருக்கும்போது டப்புன்னு கை நீட்டிடுவேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் முடிஞ்சால் பாரு இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரவுடி மாதிரி ரொம்ப இது பண்ணும். ஏன்னா கூட இருக்கக்கூடிய பசங்கள்லாம் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்தேன். அப்புறம் அந்த இங்கே இருக்கும் பொழுதே ஒரு 10 வருஷம் கழித்து எனக்கு ஒரு 22 வயசு ஆகும் பொழுது நான் தேனி போடிக்கு என்னை வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடையில் போய் வேலை பார்க்க போனேன். அங்கே போடிக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கஞ்சா, போதை மாத்திரை இப்படிப்பட்ட பழக்கங்கள் 22 வயசுலலாம் கஞ்சா, போதை மாத்திரை, அடிதடி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் காய்ச்சிற இடத்துலையே போய் குடிக்கிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அங்கே ஒரு 8 மாதங்கள் போடியில் இருந்தேன். அங்கேருந்து அநேக காரியங்களை, இந்த சிற்றின்ப காரியங்களை கற்றுக்கொண்டு திரும்ப திருச்சிக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு 3 பசங்களை கூட்டிகிட்டு சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போகும்போது எங்கள்கிட்ட இருந்தது 350 ரூபா. அன்னைக்கு 350 ரூபாயை வச்சுக்கிட்டு நாங்கள் சென்னையில் போய் கடை வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் 3 பேர். இங்கேருந்து நாங்கள் போகும்போதே போய் மெட்ராஸில் இறங்குறோம். சாயங்காலம் 4:30 மணிக்கு போய் இறங்கினா எங்களுக்கு சென்னையை பற்றி எதுவுமே தெரியலை. எங்கிட்டு போகிறது எங்கிட்டு வர்றதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தோம். ஆனாலும் கூட கையில் இருந்த காசு இந்த பஸ்ஸுக்கு போக மீதி ரிட்டன் பஸ்ஸுக்கு வச்சுக்கிட்டு மீதி 125 ரூபாயை காசை எடுத்துக்கிட்டு அந்த 125 ரூபாயை வச்சு அந்த தெரு ஓரங்களில், சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய ஒரு கடையை விலை பேசுகிறோம். இந்த மாதிரி நாங்கள் கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி வெறும் 125 ரூபாயை வச்சுட்டு சென்னையில் பிளாட்ஃபார்ம் கடையை நாங்கள் விலை பேசுகிறோம். அப்புறம் அவங்க கூட காசு கேட்டதுனால எங்கள்கிட்ட இல்லாததுனால அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் திரும்ப ரிட்டன் நாங்கள் திருச்சிக்கே வந்துட்டோம். திருச்சிக்கு வந்த உடனே, நாங்கள் வந்தது கேள்விப்பட்ட உடனே எங்கள் முதலாளி அவர் எப்படியாவது இந்த 3 பசங்களை பிடிச்சி கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே அவங்க கடைக்கு பின் சைடு தான் ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மற்ற 2 பசங்க வெளியில் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த ஹோட்டலில் காலையில் போய் ஜாயின் பண்ணி சேர்ந்துருக்கிறேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு நான் ஏற்கனவே வேலை பார்த்த கடையிலேருந்து ஓனர் 2 ஆளை அனுப்பிச்சி விட்டு என்னை கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. நைஸாக கூப்பிட்டு போய் அங்கே ஒரு குடோனில் வச்சு கயிறில் ஒரு இதில் கட்டி வச்சு அடின்னு அடித்தாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கூட வேலை செய்கிற பையனை கூப்பிட்டு
இவனை கொண்டு ஊரில் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி என்னை ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனேன். அந்த கடை ஓனர் வந்து எங்கள் அம்மாவுக்கு தம்பி, தாய்மாமன். எனக்கு தாய்மாமனாக இருந்ததுனால அவங்க எத்தனை வாட்டி போயிட்டு வந்தாலும் திரும்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்ததுனால திரும்ப என்னை கூப்பிட்டு போய் ஊரில் விட்டுட்டாங்க. ஊரில் விட்டோன்னே அங்கே எனக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் குடும்ப சூழ்நிலையெல்லாம் சொல்லி, பொம்பளை பிள்ளைங்க 5 பேர் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறான், நீ இப்படி செஞ்சேன்னா எப்படி, தம்பி உன்னை நம்பி தானே தம்பியை அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப காரியங்கள்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் எல்லாமே அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் மண்டையில் கொஞ்சம் கூட அது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அந்த வாலிப நாட்களில் இருந்த காரியங்கள் இருந்துச்சு. அதனால் திரும்ப கொண்டு வந்து அங்கேயே சேர்த்து விட்டாங்க. திரும்ப அதே கடையில், திரும்ப பஸ் ஸ்டாண்டில், திருச்சியில் கொண்டு வந்து அதே பஸ் ஸ்டாண்டில் கடையில் சேர்த்து விட்டாங்க. திரும்ப இருக்க நாளுக்கு நாள் என்னுடைய அந்த பழக்க வழக்கங்களும் அந்த பசங்களோட சேர்ந்து, அந்த உள்ளூர் பசங்களோட, லோக்கல் பசங்களோட சேர்ந்து நாளுக்கு நாள் செய்யக்கூடிய காரியங்கள் பெருசாக இருந்ததை ஒழிய குறையிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார்னா, 19 வயசில் எனக்கு ஊரில் இருந்த ஒரு வீட்டை விற்று 5000 ரூபா ஒரு வீடை விற்றுட்டு 4500 ரூபா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தார். 4500 ரூபா அவருக்கு ஒரு 500 ரூபா செலவுக்கு எடுத்துக்கிட்டு என்கிட்ட 4500 ரூபா கொண்டு வந்து கொடுத்து, இந்த 4500 ரூபாய்க்கு நீ கல்யாணம் பண்ணு, உடனே நான் சாகிறதுக்குள்ளே உன் கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து 4500 ரூபா கொடுத்தாங்க. நானும் என் தம்பி என்ன பண்ணோம், அந்த 4500 ரூபாயை கூட கொஞ்சம் பணம் போட்டு, அந்த நேரத்தில் நாங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு வைராக்கியம் என்னென்னா, எப்படியாயிலும் சொந்தமாக நம்ம சொந்த காலில் நிற்காமல் ஒரு கடை, ஏதாவது ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை, டீ கடையாவது வைக்காமல் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு டீ கடையும் பெட்டி கடையும் வச்சோம். டீ கடையும் பெட்டி கடை வச்சு நல்ல வியாபாரம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் எனக்கு எங்கள் அப்பா வந்து இந்த காசை கொடுத்தாரு, 4500 ரூபா கொடுத்து கல்யாணம் பண்ணுன்னு. இன்னும் கொஞ்சம் நான் சம்பாரிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன். அப்புறம் திரும்ப கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே கடையில் வேலை செஞ்சு எங்களுக்கு அடுத்த இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை. ஏன்னா பெண் பிள்ளைகளாக இருந்ததுனால எல்லாருமே பெண் பிள்ளைகள் எல்லாரையும் கட்டி கொடுத்தாச்சு. பெண் பிள்ளைகள் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எங்களை வழி நடத்துறதுக்கான ஆண்கள், பெரியவங்க, அண்ணன், அந்த மாதிரி அப்பா, சித்தப்பா அந்த மாதிரி யாரும் இல்லாதனால எங்கள் அக்கா வீட்டுக்காரர் தான் பெரியவர் தான் ஒருத்தர், எல்லாமே சுப்பிரமணியன்னு ஒருத்தர், அவர் தான் எங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு வந்தார். அப்போது எனக்கு 19 வயசில் நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிவிட்டு அவர் எங்கள் அப்பா கொடுத்த பணத்தோட இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து நாங்கள் ஊரில் ஒரு 3 சென்ட் இடம் வாங்கி போட்டோம். அந்த இடம் இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையில் இருக்குது. அதனால் அந்த 3 சென்ட் இடம் வாங்கி போட்டோம். எங்கள் அம்மா பேரில் வாங்கி போட்டோம். அந்த இடத்த வாங்கி போட்டு அங்கே இருந்தோம். அப்புறம் கிட்டத்தட்ட திரும்ப அந்த டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் நானும் தம்பியும். அப்புறம் அந்த டீ கடையில் பக்கத்தில் ஒரு 2 டீ கடை வச்ச உடனே அதனுடைய வருமானம், எங்களுடைய டீ கடை வருமானம் குறைஞ்சதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு நான் ஒரு ஸ்வீட் மாஸ்டர், எனக்கு ஸ்வீட் தொழில் தெரிஞ்சதுனால என் தம்பிக்கு அது தெரியாது. நான் என் தம்பிகிட்ட சொன்னேன், டீ கடையை நீ நடத்திக்கோ, நான் போய் வெளியில் வேலை பார்த்தேன்னா எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் போய் ஸ்வீட் ஸ்டாலுக்கு வேலைக்கு போனேன். திரும்ப ஸ்வீட் ஸ்டாலுக்கு வேலைக்கு போனோடனே அப்புறம் வெளியில் தான் வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சோடனே எங்கள் பழைய முதலாளி திரும்ப அவர் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சி விட்டார். புதுசாக ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அவங்க திரும்ப என்னை கூப்பிட்டு அவங்க எனக்கு திரும்ப அந்த கடையில் வேலை கொடுத்தாங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடையில் எனக்கு வேலை கொடுத்தாங்க. அங்கே இருந்தேன். அங்கே சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது இன்னும் எனக்கு என்னுடைய பழக்க வழக்கங்கள், அங்கே சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து போகிறவங்க, அதில் இந்த கண்டக்டர், டிரைவரு, இவங்க அதிகமான நல்ல பழக்க வழக்கங்கள். ரெண்டாவது, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை விட சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான கேரக்டர் உள்ளவங்களாம் ரொம்ப பழக்கம் ஏற்பட்டு போச்சு. ரொம்ப பழக்கம் ஏற்பட்ட உடனே சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு 10 பேர் இருந்து ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே நான் இருப்பேன். என்னோட கூட 2 ஃப்ரெண்டு, ரவின்னு ஒரு பையன், கௌதமன் ஒரு பையன், 3 பேர், நாங்கள் 3 பேர் அந்த எந்த இடத்துல சத்திரம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி அந்த சரௌண்டிங்கில் எந்த இடத்துல ஒரு 10 பேர் கும்பல் நிற்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரொம்ப வர டெவலப் ஆயிடுச்சு. ரொம்ப டெவலப் ஆகி அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனதுக்கப்புறம் தான் சில கள்ள நோட்டு மாத்திர சில கும்பல்களோட தொடர்பு வர ஆரம்பித்தது. அப்புறம் வீரப்பன் கூட போய் சேர்கிற அளவு கூட ஒரு சில வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு.
ஆனாலும் அந்த நாட்களில் எனக்கு ஆண்டவர்னால் யாருன்னு தெரியாது. இருந்தாலும் ஆண்டவர் தான் இதிலேருந்து காப்பாற்றினாருன்னு பின்னாட்களில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் தான் என்ன இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தப்பி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வயசு 26. 26 வயசு ஆகும்போது எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும்போது நாங்கள் ஒரு 10 பொண்ணு வரைக்கும் போய் பார்த்தோம். ஒரு 10 பொண்ணு வரைக்கும் பார்த்ததில் ஒரு பொண்ணு வந்து எங்கள் அந்த பொண்ணை போய் ஒரு 3வது பொண்ணாக போய் ஒரு பொண்ணை போய் பார்க்க போனோம். போன உடனே அந்த பொண்ணுடைய பெரியப்பா அந்த பையன் யார், எந்த ஊர், யாரோட பையன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பித்தார். சொந்தத்திலேயே விசாரிக்க ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணோட பெரியப்பா பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு இந்த பையன் யாரோட மகன் தெரியுதா அப்படின்னு கேட்க, யாரோட மகன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி ஒரு அப்பா ஒரு கொலைகாரன், அவன் அந்த அந்த ஆளோட பையன்தான், அதனால் இவனுக்கு பொண்ணு கொடுக்காத அப்படின்னு சொல்லி முதல்ல அங்கே போனோடனே பிரச்சனை அங்கே ஆரம்பித்தது. அப்புறம் நாங்கள் திரும்ப வேறு சில பொண்ணுகள்லாம் பார்த்தோம். எங்கள் அப்பாவுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. அவர் எப்படியாயிலும் எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி விரும்பினதுனால அவர் இருக்கும்போதே எப்படியா பண்ணிடலான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பொண்ணு பார்க்க போன இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி அவர் பெரியவர் இறந்து போகிற மாதிரி இருக்கிறாரு, இப்போ பொண்ணை கொடுத்தோம்னா நம்ம பொண்ணு வந்த நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு இப்போ கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். வந்த ஒரு 2 மாதத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த வருஷம் திரும்புறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லி தீவிரமாக திரும்ப போய் அந்த பொண்ணை கேட்டாங்க. அவங்க பெரியப்பா பொண்ணோட பெரியப்பா தான் சொன்னவர், இந்த மாதிரி இந்த பையன் வந்து கொலைகாரனோட பையன் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டாம்னு சொல்லி பொண்ணோட பெரியப்பா சொன்னார். ஆனால் பொண்ணோட அப்பா ஒரே ஒரு காரியம் சொன்னார். ஏன்னா அவங்க வீட்லேயும் 10 பிள்ளைங்க, 8 பொம்பளை பிள்ளைங்க, 2 பசங்க. அவங்க வீட்லேயும் 10 பிள்ளைங்களாக இருந்ததுனால அவங்களும் கொஞ்சம் ரொம்ப அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் இப்போ ஒரு பிள்ளையாக டக்குன்னு முடிச்சு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி அவர் எங்கள் மாமனார் ரொம்ப தீவிரமாக சொன்னார் ஒரு வார்த்தை. ஒரு 5 பொண்ணு இருக்குது எனக்கு, பரவாயில்ல, ஒரு பொண்ணு செத்தா பரவாயில்ல, அதனால் நீங்கள் அந்த பையனுக்கே நான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பாலாம் ஒதுங்கிட்டாங்க. சரி எப்படியோ போங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பெரியப்பா சொன்னதை கேட்காம அவங்க அப்பா எனக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணி எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன ஒரு காரியம்னா, எது செஞ்சாலும் நம்ம சொந்தக்காரங்க வீட்டாருக்கு நம்ம வீடு இருக்கிற ஏரியாவில் தெரியக்கூடாது, நம்மளை குறித்து இவன் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பேன். ஏன்னா ரகசியமாக வெளியில் ஒரு பெரிய ஆளாக காட்டிக்குவேன். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஒரு பெரிய குடும்பஸ்தான் மாதிரி ரொம்ப பவ்யமாக இருந்துக்கிறது. வெளியிலேருந்து யாராவது வந்து கேட்டால், வீட்டில் வந்து கேட்டாங்கன்னா கூட என் மகனா, என் தம்பியா, எங்கள் அண்ணனா இப்படி இருப்போம், அப்படியெல்லாம் கிடையாது, அப்படி இருக்க மாட்டான்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கிற இடத்துல ரொம்ப பேரை காப்பாற்றிக்குவேன். ஆனால் வெளியில் போயிட்டோம்னா வெளியில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டக்குன்னு எதிர்த்து எதை வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அந்த திருமண காரியம் நல்லபடியாக முடிஞ்சது. எங்கள் கிராமத்தில் ஆனக்கோட்டம்ங்கிற கிராமத்தில் தான் எங்களுடைய திருமண காரியம் நடந்தது. திருமணம் முடிஞ்சு சரியாக ஒரு 3 ஒரு வாரத்தில் நாங்கள் திரும்ப வந்துட்டோம். வந்து மிளகுபாறை பகுதியில் தான் தனியாக ஒரு வீடு எடுத்து நாங்கள் குடியிருந்தோம். நான் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணும்போது 900 ரூபா சம்பளம். 900 ரூபா சம்பளத்தில் 350 ரூபா வாடகை, வீட்டுக்கு வாடகை, 50 ரூபா தண்ணிக்கும் கரண்ட் பில்லுக்கும் 50 ரூபா, 400 ரூபா போக மீதி 500 ரூபா வச்சு தான் குடும்பத்தை ரன் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி குடும்பத்தை ரன் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்கள் வேலை செய்கிற இடத்துலையே சில திருட்டு பழக்கங்கள்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஏன்னா குடும்பத்தை எப்படியா ரன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் தான் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் முதலாளிகிட்ட நேரடியாகவே கேட்டேன், இந்த மாதிரி எங்களுக்கு சம்பளம் பத்தாதுங்க, ஒரு 1500 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உண்மையாக உழைக்கிறோம், உண்மையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க அதை வந்து கேட்டுக்கல. இல்லைப்பா, எங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம் தர முடியும், நீ விருப்பம்னா இல்லைன்னா நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லையே, சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில் அங்கேருந்து நின்றுட்டு வெளியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்து நின்றுட்டு வெளியில் ஒரு கடையில் ஒரு ஜங்ஷனில் மைல் மார்க்
மிட்டாய் கடைக்கு எய்த்த மாதிரி ஒரு கடையில், ஒரு சின்ன கடையில் மாஸ்டராக வேலை பார்த்தேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் மனசில் ஒரு யோசனை வருது. இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி நம்ம அதை குடும்பத்தை, பிள்ளைங்க நாளைக்கு குடும்பமும் இப்போ வந்துருச்சு, பிள்ளைங்க வந்துச்சுன்னா நாளைக்கு சிரமமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன செய்யலான்னு சொல்லிட்டு இதே தொழிலை, எனக்கு கையில் என்ன தொழில் தெரியுமோ இதே தொழிலை ஒரு சிம்பிளாக ஆரம்பிக்கலாம், சின்ன லெவலில் நம்ம செஞ்சு நம்மளே சொந்தமாக செஞ்சு அதை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி, பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அதை மிளகுபாறை பகுதியில் கலெக்டர் ஆஃபீஸ் போகிற ரோட்டில் பர்மா காலனின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே ஒரு கடையை பிடிச்சி அங்கே இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம், ஸ்நாக்ஸு, மிச்சர் காராச்சோ இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணி ஹோல்சேலில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக தயார் பண்ண ஆரம்பித்தோம். அது சும்மா அந்த வீட்டில் சமையல் பண்ணுற கேஸ் ஸ்டவ் அடுப்பு, மண்ணெண்ணெய் ஸ்டவ் அடுப்பில் தான் ஆரம்பித்தது. ஒரு 2 லிட்ரு டேங்க் உள்ள மண்ணெண்ணெய் ஸ்டவ்வில் தான் அந்த தொழிலை ஆரம்பித்தோம். அப்படியே ஆரம்பித்து கொஞ்ச நாள் அதிலே பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் அந்த 2 லிட்ரு மண்ணெண்ணெய் ஸ்டவ்வில் பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது அதுக்கப்புறம் 10 லிட்ரு டேங்க் உள்ள மண்ணெண்ணெய் ஸ்டவ் ஒன்று வாங்கி அதில் சைக்கிள் பம்பில் ஏர் அடித்து அதன் மூலமாக கொஞ்சம் சரக்கு தயார் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் கொஞ்சம் வருமானம் கூட வந்துச்சு. இப்படியே போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் தான் ஆனாலும் பழக்க வழக்கங்கள் எதுவுமே குறையலை. அந்த தண்ணி அடிக்கிறது, பீடி சிகரெட்டு குடிக்கிறது, அடிதடி பண்ணுறது, கஞ்சா அடிக்கிறது, இப்படிப்பட்ட இந்த மாதிரி சூழ்நிலைகள், பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்களுடைய காரியங்கள் இது எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் கூட அந்த தொழிலை பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வருமானம் கூட வந்துச்சு. வருமானம் கூட வர அதிகமான செலவுகளும் கூட வந்துச்சு. வருமானம் கூட செலவு கூட இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம்தான் ஒரு நாள் மனசில் ஒரு பாரம் ஏற்பட்டுச்சு. நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிற வரைக்கும் இந்த பசங்களோட சேர்ந்து நம்ம இங்கே உருப்பிட முடியாது. அப்போ வெளியில் எங்கேயாவது போகணும், வேறு எங்கேயாவது போகணுங்கிற காலகட்டம் வரும்போது எனக்கு வயசு 28 வயசு ஆயிடுச்சு. 28 வயசில் நான் இடமலைப்பட்டி புதூரில் ஆரம்ஸ் காலனின்னு ஒன்று இருக்குது. ஆரம்ஸ் காலனி பக்கத்தில் சுந்தரமுல்லை தோட்டம்னு அந்த ஏரியாவில் போய் பகலில் நான் ஒரு வீடு ஒன்று பார்த்துட்டு வந்தேன். பகலில் போய் ஒரு வீடு ஒன்று பார்த்துட்டு வந்தேன். அது ஈபி காலனின்னு அதுக்கு பேர். அந்த ஏரியாவுக்கு பேர் ஈபி காலனின்னு பேர். அங்கே ஈபியில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸுக்கு குவார்ட்டர்ஸ் மாதிரி அவங்க ஈபியில் வேலை பார்க்குறவங்களாம் இருந்தாங்க நிறைய பேர். அதில் கார்பெண்டர் ஒருத்தர் வீடு கட்டியிருந்தார். அந்த வீடு ஒத்திக்கி விடுறதாக சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டை போய் ஒத்திக்கி போய் பார்த்துட்டு வந்தேன். பகலில் வீட்டை சுற்றி ஒரே முள்ளுக்காடு, ரயில்வே கேட்டு பக்கத்தில் ஒரே உள்ளுக்குள்ளே வீட்டில் ஆளுனாலே தெரியாது வெளியிலேருந்து பார்த்தா. அப்படிப்பட்ட புதர் மாதிரி இருந்துச்சு, காடு மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சரி, நம்ம பிஸ்னஸுக்கு இதுதான் சரியான ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கேட்டேன். அந்த வீடு ஒரு 30,000 ஒத்தின்னு சொன்னான். ஒத்திகைக்கு 30,000 கேட்டாங்க. அப்போது என்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை. உடனே மனைவி ஒரு 3 பவுன் நகை போட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த நகையை விற்று அதோடு சேர்த்து கையில் இருந்த காசெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு 30,000 அந்த வீட்டை ஒத்திக்கி பிடிச்சோம். ஒத்திக்கி பகலில் நான் போய் பேசிட்டு வந்துட்டேன். ஆனால் வீட்டில் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு வீடு பார்த்துட்டு வந்திருக்கிறேன், நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல வீட்டில் மனைவி, எங்கள் அம்மா எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த இடத்துலையே, இந்த ஏரியாவுக்குள்ளேயே மிளகுபாறை, இந்த சரௌண்டிங்லேயே இருந்துட்டு நம்ம அங்கே போகிறது நமக்கு அதில் சரியாக வராது. நம்ம அங்கே போக முடியாது, அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, இங்கே பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்தால் பாருங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஒரே வார்த்தையில், எனக்கு அதுதான் சௌரியமான வீடாக இருக்குது, இடமா இருக்குது, அதனால் நான் அங்கே தான் போகணும் அப்படின்னு நான் கேட்குறேன். எங்கள் வீட்டில் சொல்கிறேன். இவங்க யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒத்துக்க மாட்டேங்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் அங்கே தான் நம்ம அந்த வீட்டுக்கு தான் போகிறோன்னு நான் சொல்லிட்டேன், கண்டித்து. சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அப்போது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு 18-20 வயசுலேருந்தே ஒரு பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுவாக இருந்தாலும் எங்களுடைய சாமிகிட்ட உத்தரவு கேட்டு செஞ்ச பழக்கம். எதுவாக இருந்தாலும் எங்கள் சாமிகிட்ட உத்தரவு கேட்டு இப்படியே செஞ்சு பழக்கமாக இருந்ததுனால, உடனே நான் என்ன செஞ்சேன், நைட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு 5 சாமி ஆடும். 5 சாமி ஆடுவாங்க. அப்போ அந்த சாமியை நைட்டு 12 மணிக்கு மேலே வரவழைச்சி, சாமி இந்த மாதிரி நான் இந்த இடத்துல வீடு பார்த்துட்டு வந்திருக்கிறேன், அந்த வீட்டுக்கு நான் குடி போகலான்னு இருக்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு உத்தரவு கேட்கும்போது அது சொல்லாருச்சு, மகனே நீ அந்த வீட்டுக்கு போ, நான் அந்த வீட்டில் உன்னை பாலாக பொங்க வைப்பேன், உன்னை நல்ல ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்லி அது சொல்லிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த வீட்டில். சரி, சாமியே உத்தரவு கொடுத்துருச்சு, இனிமேல் யார் தடுத்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணியாச்சு.
சாமி சொல்லுது, நீ அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாவல் அறுத்து அந்த வீட்டை சுற்றி காவு கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படின்னு சொல்லி நானும் அந்த வீட்டை சுற்றி காவு கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு ஒத்தி எல்லாம் முடித்து எல்லாம் ரெடி பண்ணி அந்த வீட்டுக்கு காலி பண்ணி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டை சுற்றி ஒரு சாவல் அறுத்து காவு கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். காவு கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணி எல்லாம் அந்த வேலையெல்லாம் முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டோம். அந்த வீட்டுக்கு போய் இதே பிஸ்னஸை நான் இங்கே அடுப்பு கட்டி மண்ணில் அடுப்பு கட்டி பெரிய லெவலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக பண்ணுறேன். இப்போ அந்த வீட்டுக்கு போனோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எப்படி அது சொல்லிச்சோ அதே மாதிரியே இங்கே வருமானம் வந்துச்சு பாருங்கள். எனக்கு 1500 சம்பளம் கொடுத்தீங்கன்னா நான் ஒழுங்காக உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் முதலாளிகிட்ட நான் சொன்னேன். ஆனால் எனக்கு அங்கே போய் ஒரு நாளைக்கு 2000லேருந்து 3000 வரைக்கும் வருமானம் அந்த பிஸ்னஸில். திருச்சியில் அந்த பிஸ்னஸ் நான் ஃபஸ்ட்டு கமிஷனுக்கு ஹோல்சேலில் தயார் பண்ணது நான் தான் ஆரம்பித்து தயார் பண்ணேன். நான் தான் அதை தயார் பண்ண ஆரம்பித்தோடனே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால எல்லாம் இங்கே போட்டால் டெய்லி சரக்கு தயார் பண்ணி கொடுக்க முடியல அந்த அளவுக்கு. ரெண்டாவது அப்போ ரேட்டு இந்த மெட்டீரியல் எண்ணெய் மாவு இது விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நான் நல்ல ரேட்டுக்கு விற்றேன். எனக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவன் கையில் 2000 ரூபா 3000 கிடச்சதுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படியே பயங்கரமாக எனக்கு பயங்கர இன்னும் நம்ம கும்பிடுற சாமி உண்மையான சாமி, நம்ம சாமி சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக உற்சாகமாகி ஆனால் இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா டெய்லி 2000 3000 வருமானம் வருது. ஆனால் அதில் ஒரு 10 பைசா இன்றைக்கி 3000 இன்றைக்கி 2500 வருமானம்னா நாளைக்கு காலையில் வீட்டில் டீ குடிக்கிறதுக்கு காசு இருக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு சூழ்நிலை. அவ்வளோ வருமானம். ஏன்னா இன்றைக்கி கிடைச்ச வருமானத்தை நான் என் தம்பி ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சேர்ந்து டெய்லி ஏதாவது ஒரு ஒயின் ஷாப்பில் டெய்லி ஒரு கிட்டத்தட்ட நைட்டு 8 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 12 1 மணி வரைக்கும் குடிக்க வேண்டியது. எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து குடித்து 2000 3000 அப்படின்னு டெய்லி குடித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இதே மாதிரியே நடந்துகிட்டு இருந்தது. 1.5 வருஷம் கழித்து பார்க்கும்போது 50,000 ரூபா கடனில் இருக்கிறேன். வெறும் 1500 சம்பளத்தை எதிர்பார்த்தவனுக்கு 3000 கையில் கிடச்சா எப்படி ஒரு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வருமோ அதே போல் எனக்கும் வந்துச்சு. அந்த வருமானத்தை பார்த்த உடனே இந்த செலவு எப்படி பண்ணுறோம். ஆனால் என்ன ஒரு செலவுன்னா, வீட்டில் மனைவிக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், அல்லது வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாம் குடும்பத்தோடு சாப்பிட்டோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் குடி இந்த மாதிரி தான் காரியங்கள் நிறையா செலவாச்சு. அது மட்டும் இல்லை, அப்போது அங்கே சுந்தரம்பிள்ளை தோட்டத்துக்கு போன உடனே என் தம்பி ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி அதுக்கப்புறம் என் தம்பிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என் தம்பி குடும்பம் எங்கள் குடும்பம் என் தங்கச்சி குடும்பம் எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். இருந்து எல்லாருமே இப்போது எல்லாருமே அந்த வருமானத்தில் தான் சாப்பிட்றோம், எல்லாருமே அந்த வருமானத்தில் தான் செலவு பண்ணுறோம் எல்லாமே. ஆனால் டெய்லி நல்ல வருமானம் வருது. ஆனால் மாதத்தில் லட்சக்கணக்கில் வருமானம் வருது. ஆனால் அது நிற்க மாட்டேங்குது. பொத்த பாக்கெட்டில் போட்ட மாதிரி போயிட்டே இருக்குது. நமக்கு அது தெரியல எப்படி ஏன் போகுது, என்ன பண்ண முடியல. ஏன்னா குடியை நிப்பாட்டினோம்னா காசு நிற்கும். ஆனால் குடியை நிப்பாட்டுறதுக்கான வழியே தெரியல, வழியும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கடைசியில் வீட்டில் ஒரு சமாதானமாக நல்லா சந்தோஷமாக சரி அவங்களுக்காவது வீட்டில் மனைவி பிள்ளைகளுக்காவது செய்கிறோமான்னா செய்யலை. 26 வயசில் கல்யாணம் ஆச்சு. 28வது வயசில் எனக்கு ஒரு ஆம்பளை பையன் ஆம்பளை பிள்ளை பிறந்தான். அவனுக்கு ஐயனார்னு பேர் வச்சேன். அவனுடைய பேர் ஐயனார்னு பேர் வச்சேன். அந்த வீட்டில் தான் குடியிருந்தோம் 1.5 வருஷம். அந்த வீட்டில் 1.5 வருஷத்து வரைக்கும் நல்ல வருமானம் அப்படி வருமானம். ஐயனார்னு பேர் வச்சோம். அந்த பையனுக்கு 1 வருஷம் முடிஞ்ச உடனே 1 வருஷத்தில் மொட்டை எடுக்கணும்னு சொல்லி கிடா வெட்டி மொட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவகாசிக்கு பக்கத்தில் அனுப்பங்குளம்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் போய் நாங்கள் வருஷம் கிடா வெட்டி சாமி கும்பிட்டு பொங்க வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம். வருஷம் அது நடக்கிறது. இப்போது இந்த பையன் பிறந்தோடனே சரி எனக்கு என் தம்பிக்கு இந்த பையனுக்கு 3 பேருக்கு மொட்டை அடித்து கிடா வெட்டி பொங்க வச்சு சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளான் பண்ணுறதுக்கு இந்த இடைப்பட்ட நாட்களில் எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க அவங்க ரசிக்கப்பட்டாங்க. அவங்க ஆண்டவருக்குள்ளே ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டது எப்படின்னா,
அவர் ஒரு ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறாரு. ஏல சீட்டு அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து ஏல சீட்டு நடத்துகிறாங்க. ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஃபைனான்ஸ் கொடுத்து அவங்க ஒரு பக்கம், அவங்க ஒரு ஃபைனான்ஸ்னால் எப்படின்னு பார்த்துங்க, ரவுடித்தனம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு எங்கள் அக்காவுக்கு வந்து குடும்பத்தில் கட்டி கொடுத்த நாளில் இருந்து ரட்சிக்கப்படுற நாள் வரையிலும் ஒரே பிசாசுனுடைய போராட்டம். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டைன்னு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய கிருபையில் யாரோ ஒருத்தர் இயேசுவை பற்றி அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவை பற்றி சொன்ன உடனே அவர் இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்றுமே சொல்லலை, ஒரு பெருசாக ஒன்றும் சொல்லலை. இவர் ஏல சீட்டு நடத்துறதுனால போய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அந்த நபரை பார்த்து, அண்ணே இந்த மாதிரி நாங்கள் ஏல சீட்டு நடத்துகிறோம், எங்கள்கிட்ட ஒரு சீட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் அக்கா வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக இருந்ததுனால அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாராம், எங்களுக்கு எல்லாமே இயேசு தாங்க, எங்களுக்கு சீட்டெல்லாம் போட்டு பழக்கம் கிடையாது, சீட்டெல்லாம் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அவரை போயா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிவிட்டு இவர் வாட்டுக்கு போயிட்டார். அவர் வாட்டுக்கு போயிட்டார். எங்களுக்கு இயேசு சமாதானம் கொடுத்துருக்கிறார், சந்தோஷம் கொடுத்துருக்கிறாரு, அதை கொடுத்துருக்காரு, இதை அவர் நிறையா சொன்ன உடனே இவர் கடுப்பு டென்ஷன் ஆகி என்னையா பெரிய இயேசு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறான் அவன் பாட்டு கிறுக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டார். இவர் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் போயிட்டார், அவரும் போயிட்டார். இவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள், காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரே கரைச்சல், சண்டை, பிரச்சனை, போராட்டம். எப்போ பார்த்தாலும் அவங்களும் எல்லா விக்கிரம் வேளாங்கண்ணி போனாங்க, நாகூர் போனாங்க, இன்னும் எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும், திருப்பதி போனாங்க, திருச்செந்தூர் போனாங்க. எல்லா எந்தெந்த விக்கிரக கோயிலுக்கு போகணுன்னு ஜோசியக்காரன் சொன்னானோ எல்லா விக்கிரக கோயில்களுக்கும் போய் என்னென்ன சடங்காச்சாரம் பண்ணணுமோ எல்லா சடங்காச்சாரங்களையும் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரிய சரியான ஒரு கஞ்சன் அவர் ஒரு சூழ்நிலை. இப்போ ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மனைவியோட தம்பி தானே, மச்சினன் தானே, அப்படி அந்த பக்கம் போனேன்னா அவர் டீ கடைக்கு அந்த பக்கமாக திரும்பிக்குவார் என்னை பார்க்காம. அப்படிப்பட்ட ஒரு கஞ்சன்னு பார்த்துங்க, என்னை பார்த்தா ஒரு டீ வாங்கி தரணுமே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் எப்படியோ அவர் அவங்க இந்த குடும்பத்தில் போராட்டம் மிகுதியினால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கடைசியில் ஒரு நாள் மருந்து வாங்கிட்டு வந்து நைட்டு கறி குழம்பு வச்சு அந்த குழம்புல மருந்தை போட்டு கிளறி வச்சு கிண்டி வச்சு இன்றைக்கி நைட்டு குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளோட எல்லோரும் சாப்பிட்டுட்டு மறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க சாகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் அந்த மனுஷன் அந்த சீட்டு போட மாட்டேன்னு சொல்லி, சீட்டு போட மாட்டோம் நாங்கள் எல்லாம் ஏசப்பா எங்களுக்கு பார்த்துக்குவாருன்னு சொல்லி சொன்னவர் அவர் ஞாபகத்துக்கு வந்திருக்கிறார். அவர் ஞாபகத்துக்கு வந்த உடனே அந்த மனுஷன் இப்படி சொன்னார், இயேசு தான் எங்களுக்கு எல்லாமே செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் இயேசுன்னா யார், அவருக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம், இயேசு இவங்களுக்கு செஞ்சால் எங்களுக்கு செய்ய மாட்டாரா, நம்மளுக்கு செய்ய மாட்டாரா, அவரையும் தான் யாருன்னு பார்த்துருவோமே, எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு வந்துட்டோமே, இதையும் தான் என்னென்னு பார்த்துருவோமே அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை அன்னைக்கு நைட், அந்த ஒரு சிந்தனை. உடனே அந்த குழம்பெல்லாம் தூக்கி டிஸ்போஸ் பண்ணிவிட்டு தூக்கி எடுத்தாங்கிட்டு ஊற்றிட்டு திரும்ப வந்து அவங்க மறுநாள் காலையில் ஒரு கிறிஸ்தவங்க வீட்டுக்கு போயிருக்கிறார். என்ன கிறிஸ்தவங்க வீட்டுக்கு போயிருக்காருன்னா, இவருக்கு ஏன் இந்த இயேசு மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னா, அந்த இயேசுவுக்கு சாட்சி இல்லாமல் வந்த பேர் கிறிஸ்தவங்க வீட்டில் இதுக்கு அவருக்கு பழக்கம். இவர்கிட்ட சீட்டு போட்டிருக்கிறாங்க, ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இவருக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இயேசுவை கும்பிட்றவங்களும் நம்மள்ட்ட சீட்டு போட்டிருக்கிறாங்க, ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை. ஆனால் அவர் பார்க்கல. அவரை பார்க்கலனாலும் இவர் சொன்னது ஞாபகம் இருந்தோடனே மன்னார்புரத்தில் வந்து ஒரு டீச்சர் ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த டீச்சர் வீட்டில் வந்து இந்த மாதிரிம்மா, அந்த மாதிரி நேற்று ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், இயேசு எங்களுக்கு எல்லாம் செய்வார்னு சொன்னார், அது என்ன ஏதுன்னு தெரியல, இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்கும்போது, நாங்கள் அந்தளவுக்கு பைபிளில் தேர்னவங்க இல்லைங்க, பக்கத்தில் இன்னொரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அவங்க தான் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி விவரம்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இயேசுவை பற்றி நல்ல எந்த அளவுக்கு அவருக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க.
அவருக்குள்ளே அந்த ஆண்டவருடைய வார்த்தை, அந்த பைபிளினுடைய வார்த்தை உள்ளுக்குள்ளே போக 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 அவருக்கு உள்ள ஒரு ஏதோ ஒரு சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி அவரை சந்திச்சிருக்கு. அதனால் சந்தித்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சரிம்மா நீங்கள் அவர் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 5 வாரம் மட்டும் தொடர்ந்து நீங்கள் ஒரு 4 வாரம் 5 வாரம் தொடர்ந்து ஆலயத்துக்கு சபைக்கு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்குங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி சூழ்நிலை இருக்குன்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கிறாரு. போன அன்னைக்கே ஆண்டவர் அவரோட தேவனுடைய பைபிள் வார்த்தை மூலமாக பேசியிருக்கிறாரு. பேசணுன்னா இவருக்கு ரொம்ப பயங்கர என்னைக்கு இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து அது வரைக்கும் இல்லாத ஒரு சமாதான சந்தோஷம் அன்னைக்கு இருந்த உடனே அவர் கையில் பிடிக்க முடியல. அவர் நேராக வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு திரும்ப பாஸ்டர் வீட்டுக்கு போய் திரும்ப பாஸ்டர்கிட்ட போய் விவரத்தை சொல்லி இந்த மாதிரி அவங்க குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லி திரும்ப அவங்க ஜெபம் பண்ணி திரும்ப 4 வாரம் 5 வாரம் தொடர்ந்து போயிருக்கிறாங்க. 4 வாரம் 5 வாரம் தொடர்ந்து போனோடனே இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான மாற்றம், பயங்கரமான சமாதானம், சந்தோஷம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டார், வீட்டில் இருக்கிற விக்கிரக ஃபோட்டோ அது இது எல்லாம் என்னென்ன விக்கிரகங்களுக்குரிய காரியங்கள் இருக்குமோ எல்லாத்தையும் சாக்கு மூட்டையில் கட்டி எல்லாத்தையும் சாக்கடையில் கொண்டு போட்டார். போட்டுட்டு எனக்கு வேலை கிடைச்சாலும் சரி நான் அந்த ஃபைனான்ஸ் இனிமேல் பண்ண மாட்டேன். அவங்க அந்த சத்தியத்தில் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் முழுசாக ஏற்றுக்கொண்ட உடனே இவங்க டக்குன்னு தொடர்ந்து சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மாதத்துலேயே ஞானஸ்தானம் எல்லாமே குடும்பமாக ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்து இப்போ அவங்க இருக்கிறாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப அக்கா வீட்டுக்காரராக இருந்தாலும் அக்கா குடும்பமாக இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு இது கிடையாது. கொஞ்சம் அவருடைய கேரக்டர் கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கிறதுனால எங்களுக்குள்ளே அது ஒரு சமாதானம் இல்லாமல் அந்தளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு இதில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போவோம் வருவோம். போனாலும் கூட அங்கே ஒரே சண்டையும் பிரச்சனையாக இருக்கும். நாங்களும் எங்களுக்கும் போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். எங்கள் அம்மா மட்டும் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. நான் கூட ரொம்ப வருஷக்கணக்கில் கூட நான் அவங்க வீட்டுக்கு போகாமல் கூட இருந்திருக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தவர் திடீர்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் தனக்குண்டான ஏழை சீட்டு நடத்துகிறத விட்டுட்டார், ஃபைனான்ஸ் பண்ணுறத விட்டுட்டு இப்போ வீட்டில் உட்காந்து 2 வேலை தான் பார்க்குறாரு. ஜெபம் பண்ணுறாரு, பைபிள் படிக்கிறாரு. ஜெபம் பண்ணுறாரு, பைபிள் படிக்கிறாரு. எவ்வளோ நாளாக நடக்குதுன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு கண்டினியூவாக. எனக்கு சாப்பிட்டாலும் சரி சாப்பாடு இல்லைன்னாலும் சரி நான் மூட்டதுக்காவது என் குடும்பத்தை காப்பாற்றுவேன். ஆனால் ஃபைனான்ஸு இதெல்லாம் வச்சு நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை முழுசுமாக ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. 1 வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வேலைக்கு போகல, எதுக்குமே போகல. கையில் இருந்த காசை வச்சு அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே சாப்பிட வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டியது. ஏன்னா சாப்பாடே அவங்களுக்கு ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் அவங்களை ஆட்கொண்ட உடனே எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு மற்ற எந்த காரியமும் அவங்களுக்கு பெருசாக தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்த உடனே அவர் ஏற்கனவே இந்த காசு பணம் ரொம்ப பற்றுதலாக இருந்ததுனால நாங்கள் கேள்விப்படும்போது நாங்களாம் என்ன முடிவு பண்ணிட்டோம், இந்த ஆள் ஏற்கனவே காசுன்னா பேய அலைவான்ப்பா, அதனால் இந்த ஆளை போய் ஏதாவது கிறிஸ்தவன் வேணா காசு கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம். கிறிஸ்தவங்கன்னா காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்படியே குடும்பமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் என் பையனுக்கு மொட்டை அடிக்க போகிறதுக்காக அங்கே நாங்கள் ஊருக்கு கிளம்பிகிட்ருக்குறோம். கிளம்பி போயிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் மொட்டை அடித்து சாமி கும்பிட்டு கிடா வெட்டி எல்லாம் மாமன் மச்சனை எல்லாம் விருந்தெல்லாம் பண்ணி எல்லாம் தடபுடலாம் பயங்கரமாக எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஒரு 3 மணி இருக்கும் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வீட்டுக்கு வந்த உடனே என் பையன் கீழே அந்த இடத்துல தடி மாதிரி கீழே விழுந்தான். எழுந்திரிச்சு நடக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து தடுமாறி 1.5 வயசில் தடுமாறி அப்படி கீழே விழுந்தோடனே அவனுக்கு கொஞ்சம் டிசென்ட்ரி ஆச்சு, வகுத்தால போச்சு. 1 வாட்டி போச்சு, 2 வாட்டி போச்சு, 3 வாட்டி போச்சு, 10 வாட்டி போச்சு, 15 வாட்டி போச்சு. ஆளை பார்த்தா இந்த குச்சி மாதிரி ஆகிட்டான், இப்படி ஆகிட்டான், உடம்புல ஒன்றுமே இல்லாமல். சரின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 8 மணி 9 மணி நைட்டு இங்கே திருத்தங்கல்ங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு டவுனில் திருத்தங்கல்ங்கிற ஒரு டவுனில் ஒரு ஆஸ்பத்திரி, லதா ஆஸ்பத்திரின்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. அங்கே போனோம். அங்கே போனோன்னே ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, ஒரு வேளை திரும்ப அப்படி ஏதாவதுன்னா நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு அனுப்பிச்சி விட்டார். சரின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டோம். திரும்ப ஒன்றும் சரியான மாதிரியே தெரியல. சரின்னு சொல்லிட்டு திரும்ப நைட்டு கொண்டு போய் அட்மிட் போட்டோம். முதல் வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு அட்மிட் போட்டது. மறுவாரம் 8 மணி வரைக்கும் அவனுக்கு உயிர் இங்கே 2க்குள்ளே தான் இருக்குது. தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தொண்டைக்கு நெஞ்சுக்கு தான் அந்த உயிர் இருந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான் இருக்குது.
நாங்கள்லாம் முடிவு பண்ணிட்டோம், சரி ஆஸ்பத்திரியில் செத்து போயிடுவான் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது மாமன் மச்சினை எல்லாத்தையும் கூப்பிடணுமேங்கிறதுக்காக அவங்களையும் போய் கூப்பிட்டோம். எங்கள் அக்கா வீட்டுக்காரரையும் எங்கள் அக்காவும் கூப்பிட்டோம். அவங்கள கூப்பிடும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லை மாப்பிள்ள, நாங்கள் வந்து ஏசப்பாவுக்கு சொந்த பிள்ளை ஆகிட்டோம், இனிமேல் நாங்கள் விக்கிரகங்கள்லாம் கும்பிட மாட்டோம், நீங்கள் போங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எங்களுக்கு சரியான கோபம்னாலும் கோபம், சரியான கோபம். என்னடா கூப்பிட்டாலும் வருத்தப்படுறாங்க, கூப்பிடாலாட்டாலும் வரமாட்டேங்க வருத்தப்படுறாங்க. இந்த ஆள் என்ன கூப்பிடலன்னா வருத்தப்பட்டாங்கன்னா, இந்த ஆள் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த ஆள் என்ன ஐடியா பண்ணி என்ன யோசனையில் ஒருவேளை மனசில் ஏதாவது வச்சுருப்பானோ அப்படின்னு சொல்லி பல விதத்தில் குழப்பிட்டு நாங்கள் போயிட்டோம். போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தோடனே இவங்க இங்கேருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆண்டவரே எப்படியாவது அந்த குடும்பத்தை சந்திங்கன்னு. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் திடீர்னு வருவாங்க, பயங்கரமாக அன்பு செலுத்துவாங்க எங்கள்கிட்ட. அன்பு செலுத்துவாங்கன்னா ஒரு இன்ன விதம் இல்லை எங்களுக்கு, அதாவது எங்களை போல் அது ஏற்கனவே அவரை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு அவர் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்படி திடீர்னு இவர் இவ்வளோ அன்பு செலுத்துகிறாரு, ஒருவேளை இவர் கிறிஸ்தவங்கள்ட்ட காசு வாங்கியிருப்பாரோ அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு அன்பு செலுத்துறாருன்னு எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம். அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு எங்களால் எப்படி கேட்குறது, என்னன்னு கேட்குறது அப்படின்னு சொல்லி எங்களால் முடியலை. சரின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வரல, ஊருக்கு கோயிலுக்கு வரல, சாமி கும்பிட வரல. இவங்க இங்கேருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லி அவங்களும் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. 8 நாள் வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையே இல்லை. சரி பையன் இறந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டும்தான். ஒரு 4 நாள் மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப மன உளைச்சலாக சங்கடமாக இருந்தோம். 5ஆவது நாள் அவனை சாக போகிறவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டக்குன்னு நாங்கள் நார்மல் ஆகிட்டோம், ரிலீஸ் ஆகிட்டோம். சரி ரைட்டு, ஒரு பிள்ளை தலைப்புள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் 8 நாள் கழித்து 9ஆவது நாள் ரிலீஸ் ஆகிட்டான். ரிலீஸ் ஆகி திரும்ப பழையபடி அவன் நல்லா அந்த டிசென்ட்ரியிலேருந்து விடுதலை ஆகி ஒரு நல்ல திடீர்னு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. ரிசல்ட்டு கிடச்சோடனே எங்களுக்கு என்னடா திடீர்னு இப்படி இருந்தவன் திடீர்னு இப்படி இந்த அளவுக்கு நல்ல ரெக்கவரி ஆகிட்டானே. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப ஊருக்கு வந்தோம், கிராமத்துக்கு. அங்கே ஆனக்கூட்டம்ங்கிற கிராமத்துக்கு வந்தோம். எங்கள் அக்கா வீட்டுக்கு, பெரிய அக்கா வீட்டுக்கு வந்தோம். அங்கே இருந்துட்டு மறுநாள் இருந்துட்டு இங்கே திருச்சிக்கு திரும்ப வந்தோம். திரும்ப வந்தோடனே ஓனர் சொல்லிட்டாரு, நீ பாட்டு இஷ்டத்துக்கு போய் 8 நாள் 10 நாள் ஊரில் இருந்துக்கிட்டீங்கன்னா எப்படி சுத்தப்படாது, நீ வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை தான் இந்த தொழிலை ஆரம்பித்து செஞ்சிட்ருந்தோம். இந்த தொழிலை செஞ்சிட்ருக்கும்போது இப்போ இவர் வந்து அடிக்கடி எங்களை சந்திப்பாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க அடிக்கடி வந்து சந்தித்து இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. இயேசுவை பற்றி சொல்லும்போது எங்களுக்கு மன ஆறுதலாக இருக்கும். நிறையா வார்த்தைகளை சொல்லும்போது ஆறுதலாக இருக்கும். ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை மனப்பக்குவம் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா ரொம்ப பாரமாக இருந்தோன்னா அவர் கடைக்கு வருவேன். அவர் அரிசி கடை வச்சுருக்கிறாரு. அவர் கடைக்கு வருவேன். அவர் கடைக்கு வந்தோன்னே அவர் சொல்லுவார், மாப்பிள்ளை இயேசு தான் மாப்பிள்ளை, மெய்யான தெய்வம் அப்படி இப்படி. இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, இதே பொழப்பாகவே அலையிறானு சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு நேராக போகிற போக்கில் அப்படியே போய் ஒரு ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து இப்படியே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்கள் அங்கே அந்த வீட்டில் 1.5 வருஷம் இடமலைப்பட்டிபுத்தூரில் அந்த வீட்டில் சுந்தரம்பிள்ளை தோட்டத்தில் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் முடிவில் ஒரு 50,000 ரூபா கடனில் இருக்கிறோம். இப்போ இந்த 50,000 ரூபா கடன் ஆனோடனே இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இவ்வளோ வருமானம் வந்துச்சு, மாதம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வருமானம் வந்துச்சே, இன்னும் நம்ம கடனில் இருக்கிறோமே, அப்போ இதுக்கு என்ன ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் திரும்ப நம்ம சாமியை கூப்பிட்டு கேட்போம். இந்த வீட்டுக்கு வந்தால் நல்லா வைப்பேன்னு சொன்னேன்ல, இப்போ கடனக்காரன் நான் ஆகிட்டேனே, அப்போ என்ன, அப்புறம் எதனால் நான் இப்படி எங்களுக்கு இப்போ ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்போன்னு சொல்லிட்டு திரும்ப சாமி திரும்ப கூப்பிட்றோம். இப்போ கூப்பிடும்போது சாமி வந்து சொல்லுது, எப்பா வீட்டுக்குள்ளே நான் இல்லை, வீட்டுக்கு சொந்தக்காரனுக்குள்ள குலதெய்வம் உள்ளே இருக்கிறான், அதனால் நான் உள்ளே இல்லாதனால உங்களை நல்லா வைக்க முடியல அப்படின்னு. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சாமி பூஜை. இந்த சாமி எல்லாம் 10க்கு 10 பூஜை அறையில் ஒரு 10 ஃபோட்டோ இருக்குது, விளக்கு இருக்குது. அது இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் தான் பூஜை. நீ மட்டும் நான் வெளியில் இருக்கிறேன், உள்ளே வர முடியல, நீ உள்ளே வர வேண்டியதானே அப்படின்னா, அப்போ அது சொல்லுது, நான் உள்ளே வர முடியலை, அவன் என்னை உள்ளே விட மாட்டேங்கிறான்
அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கோவம்னாலும் கோவம், சரியான கோவம். இதுவே ஒரு மனுஷனாக இருந்து சொல்லியிருந்தானா சட்டையை கோர்த்து பிடிச்சி தூக்கி வெளியே எறிஞ்சிருப்பேன். ஏன்னா சாமி இப்படி சொல்கிறியே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்லுதே சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காலகட்டத்தில் அப்படியே போயிட்டுருக்குறோம். இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக ஓடுது. ஆனால் வருமானம் நிற்க மாட்டேங்குது. பொத்த பையில் போட்ட மாதிரி சம்பாரித்து பொத்த பையில் போட்ட மாதிரியே போயிட்டே இருக்குது. சாமிகிட்ட கேட்டால் இப்படி சொல்லுது. இப்போ அடுத்தபடியாக என்ன செய்கிறது, அடுத்து நம்ம வருமானத்தை எப்படி, பிஸ்னஸ் நடந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை இப்படியே இந்த பிஸ்னஸை இப்போ இதுக்கு இடையில இவங்க வந்து சத்தியத்தை சொல்ல எங்கள் வீட்டுக்கு வர ஜெபம் பண்ண இப்படியே போயிட்டுருக்குறாங்க. அக்கா வீட்டுக்காரரும் வர. ஆனால் அவங்க பண்ணுற கூத்தை பார்த்தா பெரிய கூத்தாக இருக்குது. அவங்க முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்க. அடே அப்பா பயங்கர, ஒரு வேளை பரலோக அன்புன்னா அதுதான் பரலோக அன்பு. அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்படி அன்பு செலுத்துகிறாங்க. அப்படி அன்பு செலுத்தினா எங்களால் என்னடா இப்படி அன்பு செலுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இப்படியே அப்படியே பேசி அவங்க வந்துட்டாங்க, அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு மனசு பாரம் தாங்கலை. என்ன செய்கிறதுனே தெரியல, இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான், என்னுடைய தம்பி, என் தம்பி மனைவி 3 பேரும் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம். எங்கள் அக்கா வீட்டுக்கு போய் போனோடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பயங்கர வரவேற்பு. ஒரு டீ குடிக்கிறதுக்கு திரும்பி நிற்கிற ஆள் திடீர்னு இப்படி வரவேற்பு பண்ணார்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படி ஒரு சூழ்நிலை திடீர்னு. சரின்னு சொல்லிட்டு உட்காந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவர் திரும்ப அவர் போனோடனே அவர் பஞ்சாங்கத்தான் பாடினார். ஏசுன்னு. இந்த ஆளுக்கு வேறு பொழப்பே இல்லைடா, எப்போ பார்த்தாலும் ஏசுன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் டக்குன்னு சொன்னார், பாஸ்டர் வீட்டுக்கு போமா அப்படின்னாரு. சரி வாங்க போ, நமக்கு இப்போதைக்கு எங்கே போனாலும் எங்கேயாவது நமக்கு மன ஆறுதல் வேணும், அதுக்கு எங்கே போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. இதுக்கு கூப்பிட்டு போய் மன்னார்புரத்தில் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னா அங்கே ஒரு அம்மா ஒரு ஐயா 2 பேர் இருந்தாங்க. அவங்க பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது, நமக்கு ஏசுன்னா என்னன்னு தெரியாது, சொல்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம இந்து கலாச்சாரத்திலே வந்ததுனால அப்படியே நம்ம வந்துட்டோம். அதனால் நமக்கு அந்த காரியங்கள்லாம் பாஸ்ட்ரு, பைபிளு, ஊழியம், இந்த காரியங்கள்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ வாங்க பாஸ்டர் வீட்டுக்கு போகணும். சரி நாங்கள் அப்போ பேசிக்கிட்டோம். நாங்கள் அப்போ புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒருவேளை அவர் தான் ஹெட்டு போல், அவர் தான் பணம் வாங்கி இவர் கொடுப்பார் போல் தெரியுது. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். பாஸ்டர் வீட்டுக்கு போனால் அங்கே 2 பேர் அம்மாவும் ஐயாவும் இருந்தாங்க. போனோடனே வாங்க பிரதர் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரை போட்டாங்க. உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவங்களும் ஏசுனாங்க. நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். சரி ரைட்டா, அப்போ இவர் தான் ஃபைனான்சியர் போல், இவர் தான் பெரிய ஆள், இவர்கிட்ட வாங்கி தான் அவர் கொடுப்பார் போல் தெரியுது, அப்போ இவர் தான் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனசில் நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம். காஃபி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு சத்தியத்தெல்லாம் சொன்னாங்க. சொல்லி முடித்தோடனே ஜெபம் பண்ணுவோம்மா அப்படின்னாங்க. நீ என்னத்தையே பண்ணுங்கள், ஜெபம்னா நமக்கு என்ன தெரிய போகுது, சரி என்னத்தையே பண்ண, முழங்கால் போடுங்கன்னாங்க. நான், என் தம்பி மனைவி 3 பேர் அப்படி 3 பேர் வரிசையாக முழங்கால் போட்டோம். முழங்கால் போட்ட உடனே அந்த ஊழியக்காரம்மா பாஸ்டர் அம்மா வந்து என் தம்பி மனைவி தலையில் அப்படி கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலேன்னு என்னமோ சொன்னாங்க. அந்நிய பாஷையில் பேசி இயேசுவின் நாமத்தில்னு என்னமோ சொன்ன உடனே அந்த பொண்ணு பொத்துன்னு கீழே விழுந்தோடனே இந்த அம்மா எங்களை கூப்பிட்டு, இப்போ அந்த பொண்ணுகிட்ட சில காரியங்களை நான் கேட்பேன், அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட என்னன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாங்க. இப்போது ஆவியில் பேசுகிறாங்க. இப்போ அந்த பொண்ணு மயக்க நிலைமையில் கீழே விழுந்து கிடக்கிறா. இப்போ அந்த பொண்ணு மயக்க நிலைமையிலேருந்து பேசுகிறா. நீ யாருமா என்ன அதுன்னு விவரத்தை கேட்டால் அந்த பொண்ணு விவரத்தெல்லாம் சொல்லுது. நான் இந்த இடத்துல உள்ளவ, நான் இந்த கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு. எதுக்கு சூசைட் பண்ணேன்னா, நான் எனக்கு வயிற்று வலி தாங்காமல் நான் சூசைட் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள், அந்த தெருவு, அந்த பொண்ணு, அந்த கிணறு உள்பட எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் ஊரில் நடந்த சம்பவம் இது வந்து ரொம்ப அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, நாங்கள்லாம் திருச்சிக்கு வந்துட்டோம். அந்த பொண்ணு அங்கே உள்ளூரில் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால, டிபிடி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அங்கிட்டு போகும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு பூவெல்லாம் வச்சுட்டு வந்துச்சு, நான் அந்த பொண்ணுகிட்ட சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன உடனே எங்களுக்கு முதல்ல அதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன மயக்கத்தில் படுத்து கிடக்கிறா, ஆனால் இவள் இப்படி பேசுகிறாளே, எப்படி பேசுகிறா, யார் பேசுகிறா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, அந்த பொண்ணுக்குள்ளே இருக்க ஸ்பிரிட் ஆவி பேசுது, நீங்கள் கவனிங்கன்னு சொல்லி சொன்னோன்னே அப்புறம் அது சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருந்துச்சு. இதை விட பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால், இப்போ அந்த பொண்ணு இவங்க தான் வந்து அந்த பொண்ணு செத்துப்போன பொண்ணுடைய ஆவின்னு சொல்லி இவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே சாமி கும்பிட்டாலும் அதுவும் வந்து சாமி ஆடும், அதையும் சேர்த்து தான் கும்பிட்டுட்டு இருந்துருக்குறோம் பார்த்துக்குங்க.
அப்போ எது பிசாசு எது சாமி என்னன்னே தெரியாமல் தான் நம்ம செஞ்சிகிட்டு இருந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால் இவர் இந்த அம்மா வந்தோடனே இப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருச்சு. எப்படி ஆயிலும் நம்ம இந்த அம்மா இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் அந்த சாமி கூப்பிட்டு கேட்டதுக்கு சொல்லிச்சு இல்லையா, நான் இல்லைப்பா உள்ள வீட்டுக்கு சொந்தக்காரன் தான் இருக்கிறான்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ நான் அந்த அடுத்த கட்டம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ ஒரு மனுஷனாக இருந்தால் அடித்து தூக்கி வெளியே போட்டுடலாம், இப்போ தெய்வத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது என் தங்கச்சி வீட்டுக்காரர் சொன்னார், நீ நம்ம ஒரு மந்திரவாதி இருக்கார் மாப்பிள்ள அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மன்னாரபுரத்தில் ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருந்தார். அவரை கேட்டோம். அவர் ஐயோ நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டார். இன்னொரு மந்திரவாதி இருந்தார், அவரை போய் கேட்டோம். அவரையும் முடியாது அப்படின்ட்டார். அப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் சொன்னார், வேணாம் மாப்பிள்ள, கேரளா மந்திரவாதி எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தர் இருக்கிறான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மந்திரவாதி ஒரு ஆளை பிடிச்சோம். அந்த ஆள் சொல்லிட்டான், நான் செஞ்சிடுறேன் அப்படின்ட்டான், சாமியை கட்டிடுறேன் அப்படின்ட்டான். சரி வா, நல்ல ஒரு ஆள் மாட்டினாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு போய் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்கு வீட்டில் பூஜை அறையில் உட்கார வச்சு அப்படி மஞ்சத்தூள் கேட்டாப்புல. நான் போகும்போது அந்த ஆள் நான் தான் கூப்பிட்டு போகிறேன். அந்த மந்திரவாதியை கூப்பிட்டு போகும்போது நான் அவர்கிட்ட கேட்குறேன், சாமி நைட்டு 10:30 மணிக்கு, சாமி எதுவும் டிஃபன் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லை நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே 22 வருஷமாக நான் நைட் சாப்பாடு சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்க இல்லை பாருங்கள். ஆனாலும் கூட அந்த மனுஷன் சொன்னார்ப்பில் பாருங்கள் ஒரு வார்த்தை, நான் 22 வருஷமாச்சு நான் நைட் சாப்பாடு சாப்பிட்றதில்ல அப்படின்னு. சரி வேறு என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒரு 1/2 பாக்கெட் சார்மினார் சிகரெட் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னாப்புல. நான் கேட்கும்போது கொடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வாங்கி சார்மினார் சிகரெட்டை வாங்கி நான் என் பாக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். பூஜை அறையில் போய் பூஜை அறைக்கு போனோடனே மஞ்சத்தூள் கேட்டாப்புல கொடுத்தோம். மஞ்சத்தூள் அப்படி நிறவி விட்டாப்புல, அப்படி பரப்பி விட்டாப்புல மஞ்சத்தூளை அப்படி பரப்பி விட்டு, மஞ்சத்தூளை பரப்பி விட்டு சில ஒரு இதெல்லாம் வரைஞ்சாப்புல அதுலேயே மஞ்சத்தூள்லேயே. அதில் வரைஞ்சதில் ஒரு முக்கியமான கொடுமை என்னென்னா, சிலுவையும் அதில் வரைகிறாப்புல. அதான் ஒரு பெரிய இது சிலுவை. அப்போது நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், சரி எல்லா தெய்வமும் ஒன்று அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே வரைஞ்சி விட்டு இப்போ அவர் இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்றாரு. உடனே ஒரு சிகரெட்டு கேட்டார், கொடுத்தேன். நான் தான் பற்ற வச்சு விட்டேன். சரின்னு சொல்லிட்டு தம் அடிச்சுக்கிட்டே இப்போ அந்த இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்றாரு. வந்த உடனே ஆச்சு அப்படி இப்படின்னாரு. இப்போ நான், என் மனைவி, என் தம்பி மனைவி எல்லாம் 4 பேர் உட்காந்துருக்கோம். எங்கள் அம்மா இப்படி அந்த வாசலுக்கு வெளியில் அந்த பூஜை ரூமுக்கு வாசலில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ இவர் இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டு சரி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறாரு. இப்போ எங்கள் அம்மா அதுக்குள்ளே இருக்கிற அந்த 5 ஸ்பிரிட்டு, அந்த ஆவி அழுகுது, ஓன்னு அழுகுது. அப்போ நான் கேட்குறேன், ஏன் சாமி அழுகிற என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னையை கட்டிடாதீங்க அப்படின்ச்சு. எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகத்துக்குள்ளே வந்துட்டேன். என்ன சாமியை கட்டிடாதீங்கன்னு அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சாமி உன்னைய கட்டலை, இங்கே உள்ள அவனை கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இது ஒரே அழுகை, என்னை கட்டிடாதீங்கன்னொன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அப்போ தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்விக்குறிக்குள்ளே வர்றேன் நான். அப்போ தான் எனக்கு சாமின்னா என்ன? அப்போ சாமி ஒரு மந்திரவாதி சாமி கட்டிடாதேன்னு அழுகுதே. நம்ம இத்தனை வருஷமாக இதை சாமின்னு தானே நம்பிக்கிட்டு இருந்தோம். அப்போ இப்போ இது சாமி என்னையை கட்டிடாதீங்கன்னு சொல்லுதே. அப்போது ஒரு மந்திரவாதியினால் ஒரு தெய்வத்தை கட்ட முடியுமா? அப்போது ஒரு மந்திர சக்தியினால் தெய்வத்தை கட்ட முடியும்னா தெய்வம் பெருசா மந்திரவாதி பெருசா அப்படிங்கிற முதல்ல அந்த குழப்பத்துக்குள்ளே முதல்ல நான் அதில் தான் வர்றேன். இப்போ இது வரும்பொழுது ஒரு பயங்கரமான ஒரே குழப்பம். நான் சொல்லிட்டேன், சரி இனிமேல் நம்ம தொழில் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தொழிலெலாம் நிப்பாட்டிட்டேன். எல்லா வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் முதல்ல இப்போ எனக்கு மெயினாக என்னென்னா, இந்த மந்திரவாதி இப்படி சொல்லிட்டாப்புல. இப்போ இந்த பாஸ்டமா கை வச்சு ஜெபம் பண்ணோன்னே கீழே விழுந்து அது பிசாசு சொல்லுது நான் தான் அப்படிங்கிறத விவரம் சொல்லுது. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ அந்த மந்திரவாதி அப்போவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 3500 ரூபாய்க்கு சீட்டு எழுதி கொடுத்துருக்குறாரு. துணிமணி எடுத்து வைக்கணும், சேவல் வாங்கணும், எலுமிச்சம்பழம், பூவு, அதிரசம், இதுன்னு ஏகப்பட்ட பொருள், கிட்டத்தட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாப்புல. அந்த லிஸ்ட்டு கணக்கு போட்டு பார்த்தா 3500 ரூபா அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இவ்வளோ பொருள் வாங்கி வச்சுருங்க அப்படிங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு சொல்கிறாப்புல, இவ்வளோ பொருளையும் வாங்கி வச்சுருங்க, வியாழக்கிழமை இல்லாட்டி புதன்கிழமை வீட்டுக்கு வெளியில் 4 மூலையிலையும் 2 அடி குழி நோண்டி வச்சுருங்க, ஒரு சாவல் வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி
இவ்வளவும் சொல்கிறாப்புல. சரின்னு சொல்லிட்டு இவ்வளவும் சொல்லிவிட்டு சீட்டை வாங்கி வச்சாச்சு. செவ்வாய்க்கிழமை நைட்டு இந்த சம்பவம் நடக்குது. சீட்டை வாங்கி வச்சுட்டு கொண்டு நான் தான் விட்டுட்டு வர்றேன் அவரை. அந்த மந்திரவாதியை நான் தான் கொண்டு விட்டுட்டு வந்தேன். வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டு புதன்கிழமை இங்கே திரும்ப எங்கள் அக்கா வீட்டுக்கு இவங்கள பார்க்க வர்றோம். எங்கள் அக்கா வீட்டுக்காரரை பார்க்க வர்றோம். இவர்கிட்ட வந்தோடனே இவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப நேரம் ஏசப்பாவை பற்றி சொல்லிகிட்டு இருந்துட்டு கடைசியாக ஒரு கேசட் ஒன்று கொடுத்தாரு. மாப்பிள்ளை இந்த கேசட்டை போட்டு கேட்டு பாருங்கள் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு என்ன கேசட்டுன்னு பார்த்தா அப்போ தான் முதல் தொட்டானா கேசட்டு, தொட்டானா மந்திரவாதி தொட்டானா கேசட்டு என் கைக்கு கிடச்சது. சரின்னு சொல்லிட்டு இது என்னடா திடீர்னு புதுசாக ஏதோ ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே வந்த உடனே முதல்ல கேசட்டை போட்டேன். கேசட்டை போட்டு கேட்டால் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படியே அங்கே ஓடிட்டுருக்குது. படமாக ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்கு, வார்த்தையாக ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் மந்திரத்தெல்லாம் நம்பாதீங்க, மையெல்லாம் நம்பாதீங்க, மந்திரவாதியை நம்பாதீங்க, மையெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி அவர் நான் இப்படிப்பட்ட மந்திரவாதியாக இருந்து நான் ஏசப்பாவால் தோற்கடிக்கப்பட்டு நான் இப்போ ஒரு பாஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லிகிட்ருக்காரு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ எது உண்மை? இப்போ அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க, ஏசு ஏதோ ஒரு நாமத்தை சொன்னாங்க, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அந்த பொண்ணு கீழே விழுந்தா. இப்போ இந்த மந்திரவாதி கட்டிடுவோன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ எங்கள் சாமி என்னை கட்டிடாதீங்கன்னு சொல்லுது. இப்போ இந்த மந்திரவாதியை நம்பாதீங்கன்னு சொல்கிறார் தொட்டண்ணா. இப்போ நம்ம யாரைத்தான் போய் பார்க்குறது, யாரைத்தான் பேசுகிறது, இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரே குழப்பம். இப்போ இந்த 4 எல்லைக்கும் அப்படியே பயங்கரமான ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டேன், சிக்கிட்டேன். இப்போ இந்த 4ல் இப்போ நான் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறேன். இது எது உண்மைங்கிற முடிவு எடுக்கிற கட்டாயத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். சரி எதுவாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த கேசட்டை நைட்டு பூரா போட்டு கேட்டுட்ருக்கிறேன். தொட்டானா கேசட்டை கேட்க வேண்டியது, அந்த மந்திரவாதி எழுதி கொடுத்த லிஸ்ட்டை பார்க்க வேண்டியது, அந்த தொட்டானா கேசட்டை கேட்க வேண்டியது, மந்திரவாதி எழுதி கொடுத்த லிஸ்ட்டை கேட்க வேண்டியது, பார்க்க வேண்டியது, இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. நைட்டு பூரா ஓட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சரி ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வீட்டுக்காரரை கூப்பிட்டு, மச்சான் அந்த மாதிரி அந்த மந்திரவாதிகிட்ட போய் சொல்லிடுங்க, இந்த வாரம் வேண்டாம், கொஞ்சம் காசு பற்றாக்குறையாக இருக்குது, கொஞ்சம் காசு பணம் ரெடி பண்ணிவிட்டு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க, அதனால் இந்த வாரம் வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவரும் போய் சொல்லிட்டார். நாங்கள் சொல்லும்போது வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு மந்திரவாதியை நிப்பாட்டியாச்சு. இப்போ மந்திரவாதியை நிப்பாட்டியாச்சுன்னா இப்போ இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணுமே. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தொட்டானா கேசட்டு நைட்டு பூரா கேட்டுட்டு மறுநாள் திரும்ப இங்கே வந்துட்டேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. இதான் மாப்பிள்ள உண்மை, இதான் சத்தியம் அப்படின்னு இவர் வேறு சத்தியம்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே சூழ்நிலைக்குள்ளாக வந்துட்டோம். இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அதனால் சரின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரங்கள்ட்ட மறுமுறை ஒரு வாட்டி அந்த பாஸ்டர்கிட்ட என்னை கூப்பிட்டு போய் பேசுனாங்க. அவங்களும் பேசுனாங்க. நமக்கு தான் மணி மைண்ட்லேயே இருக்கிறோமே, எப்படியாவது யாரை என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் தெரியாது. நமக்கு எப்படியாவது கையில் காசு அள்ளணும், எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும், அப்படிங்கிற பணக்காரன் ஆகணும், அப்படிங்கிற ஒரு மன எண்ணம் தானே ஒழிய மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் வேண்டி சரின்னு சொல்லிட்டு நேராக அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் திரும்ப அவங்க பஞ்சாயத்து தான் பாடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்துட்டு அந்த 1.5 வருஷம் கழித்து நான் அவர்கிட்ட அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் அந்த எங்கள் அம்மாவுக்கு அந்த 5 சாமியினுடைய அந்த காரியத்தையும் யோசனை பண்ணுறேன், இந்த மந்திரவாதி சொன்னதையும் யோசனை பண்ணுறேன், அந்த பாஸ்டர்மா ஜெபம் பண்ணி சரி பண்ண அதையும் யோசனை பண்ணுறேன், இவங்க சொல்கிற சத்தியத்தையும் நம்ம தொட்டனா இப்போ மும்முனை தாக்குதல் மாதிரி இப்போ 5 முனை தாக்குதலில் ஓடிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இப்போ நான் முடிவு எடுக்கணும். சரி எது நடந்தாலும் சரி, அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் கிடையாது பிரதர், நீங்கள் ஒரு 5 வாரத்துக்கு சபைக்கு வாங்க, தொடர்ந்து ஒரு 4-5 வாரம் வாங்க, உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா நீங்கள் பிரச்சனை இல்லை எனக்கு சரியாகலைங்க இன்னும் இப்படி தான் இருக்குன்னா நீங்கள் அடுத்த முடிவு என்ன எடுக்கணுமோ எடுத்துங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பைபிள் எடுக்கலை, சபைக்கு போகிறேன். சபையில் போய் உட்காந்து ஆராதனை பண்ணாங்க, பல காரியங்கள் நடந்துச்சு. ஆனால் நமக்கு அதில் எதுவுமே தெரியாதே, அதனால் நானும் பேசாமல் எல்லாம் உட்காந்துருந்துட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வர்றேன், என் மனைவி முதல்ல எதிரியாக இருக்கிறாங்க. வீட்டுக்கு உள்ளே போகிற சபையிலேருந்து வீட்டுக்கு போன உடனே நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆதாரமே நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு எங்கள் அம்மா, என் தம்பி, அவங்க எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க சப்போர்ட் இருக்கிறதுனால இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என் மனைவி நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஏன்னா அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டதில் போயிட்டீங்க, சபைக்கு போயிட்டீங்க,
தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவத்தில் போயிட்டீங்க, அதனால் நீங்கள் இனிமேல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னைய வெளியில் நிப்பாட்டிட்டாங்க. வெளியில் நிப்பாட்டினா எனக்கு இவங்க வேறு ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்காங்களே, மனைவி அடிக்கக்கூடாது அது இதுன்னு நிறையா சொல்லியிருக்காங்களா. இப்போ அடிக்கவும் முடியாது. ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், திருமணம் பண்ணதுக்கப்புறம் நான் பல காரியங்களை வெளியில் செஞ்சாலும் வீட்டுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் நான் மனைவிட்ட அடிச்சுக்கிட்டதில்லை, சண்டை போட்டுக்கிட்டதில்லை. இருந்தாலும் கூட இப்போ இவங்க என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும், வரும்போது வீட்டில் இந்த சபையிலேருந்து வரும்போதே சொல்லிட்டாங்க, மனைவி இந்த மாதிரி தான் நடப்பாங்க, அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக போகணுன்ட்டு. அதே மாதிரி போனோடனே கரெக்டாக வீட்டுக்குள்ளே நுழைய போகிறேன், அவங்க என்னை வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க, வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க. நீங்கள் சபைக்கு போக மாட்டேன்னு சொல்லுங்கள், வீட்டுக்குள்ளே வாங்க. நீங்கள் குடிக்கிறீங்களா, இன்னொரு சின்ன வீடு வச்சுக்கிறீங்களா, எது வேணாலும் வீட்டுக்குள்ளேயே செய்யுங்க, ஆனால் சபைக்கு மட்டும் போகக்கூடாது அப்படின்னு வைராக்கியமாக சொல்கிறாங்க. எனக்கு அதை விட ஒரு பெரிய குழப்பம் என்னென்னா, ஒரு கட்டின மனைவி இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்களே, எப்படி நம்மளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். வீட்டுக்குள்ளே போயிட்டாலும் கூட நான் எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க, அந்த ஊழியக்காரங்களுடைய தொடர்பில் இருக்கிறேன். அவங்க ஒரு 3 வாரம் தொடர்ந்து நான் சபைக்கு போனேன். 3 வாரம் சபைக்கு போக ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் எல்லா பழக்க வழக்கமும் என்கிட்ட இருக்குது. தண்ணி அடிக்கிறேன், பீடி சிகரெட்டு குடிக்கிறேன், ஒரு நாளைக்கு 10 பாக்கெட்டு 15 பாக்கெட் பான் போடுறேன், கஞ்சா அடிக்கிறேன், போதை மாத்திரை போடுறேன், எல்லாமே பழக்க வழக்கம் இருக்குது. அடிதடி எல்லாமே எல்லா பழக்கம் இருக்குது. ஆனால் அந்த 3 வாரம் சபைக்கு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டால் 4ஆவது வாரம் இப்போ பாஸ்டர்மா நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்டர்மா உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே நான் அங்கே ஏற்கனவே அவங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்கம்மா, நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல பிரதர், நான் வர்றேன், பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்டர்மா வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேர் வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே என் மனைவிக்கு கேள்வி கேட்குறாங்க, என் புருஷனையை வச்சுக்கிட்டு என் வீட்டு வரைக்கும் வந்துட்டியா அப்படிங்கிறாங்க பாஸ்டர்மாட்ட. எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கு அடிக்கவும் முடியலை, ஒன்றும் செய்யவும் முடியலை. ரொம்ப ஏன்னா இப்போ கொஞ்சம் ஆண்டவருடைய அந்த நமக்கு கொஞ்சம் அந்த கிடச்சிருக்கிறதுனால நமக்கு அது தெரியுது, தப்பு அப்படிங்கிறது தெரியுது. சரின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பேசுகிறாங்க. பேசிவிட்டு அப்புறம் இல்லைம்மா அவங்க உட்கார வச்சு கொஞ்சம் சத்தியத்தை சொல்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி சத்தியத்தை சொன்னோன்னே கொஞ்சம் தூரம் கேட்குறாங்க. இருந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை. சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. 4 வாரம் ஆச்சு, 5 வாரம் ஆச்சு, 6 வாரம் ஆச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போது 3ஆவது மாதத்தில் நான் சபைக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறேன். என் மனைவி என் சைக்கிள் தான் அப்போது சைக்கிளை பிடிச்சி நிப்பாட்டி, நானும் சபைக்கு உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ வர வேண்டாம், நாளைக்கு உங்கள் அம்மா அப்பா யாராவது கேட்டாங்கன்னா, நாளைக்கு நீங்கள் என் வீட்டுக்காரர் அடித்தார், வலுக்கட்டாயமாக கூப்பிட்டாரு, அதனால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் வேண்டாம், நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அந்த வாரம் விட்டுட்டாங்க. மறுவாரம் 2வது அதுக்கு அடுத்து மறுவாரம் போகும்போது நான் கண்டிப்பாக வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 மாதத்தில் வந்தாங்க. அப்புறம் நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன், அவங்களும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இப்படி அந்த காலகட்டத்துக்குள்ளே இப்படி போயிட்டுருக்கும்போது, இப்போ எங்கள் வீட்டில் அந்த விக்கிரக ஃபோட்டோ, நிறையா விக்கிரக ஃபோட்டோ ஏகப்பட்ட இதெல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து கண்ணாடியை ஓப்பன் பண்ணி, அந்த பின்னாடி தகரத்தை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க படத்தை பூரா எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் வசனத்தை எல்லாம் வசனத்தினால நிரப்பி அதை ப்ரேம் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதிலேருந்து இதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்போ ஏசப்பா எங்களுக்குள்ளே வந்த உடனே, எங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏசப்பா வந்த உடனே என் தம்பி மனைவி, எங்கள் அம்மா, என் தம்பி ஃபேமிலி, என் தங்கச்சி ஃபேமிலி, என் மச்சனை எல்லாருமே அப்படியே அவங்கவுங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் மட்டும் இருக்கிறோம். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் 2வது பையனும் பிறந்திருக்கிறான். இப்போ 2வது பையன் பிறந்திருக்கான்னா, அந்த பையனை தூக்கி குளிப்பாட்டவோ, அவனை எந்திரிச்சு எடுத்து தூக்கி வச்சு ஏதாவது செய்யணுமோ ஒருத்தருமே கிடையாது. அவனுக்கு நான் தான் குளிச்சு விடுறது. ஒரு பாட்டி மாதிரி செய்யக்கூடிய சூழ்நிலை நான் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படி ஒரு காலகட்டத்தில் போயிட்டுருக்குறோம். அப்படி போயிட்டுருக்கும்போது தான் அப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் நாள் ஆனோடனே எங்கள் அம்மா என் தம்பியோட போயிட்டாங்க. என் தம்பியோட போய் கருமண்டபத்தில் குடியிருக்கிறாங்க. இப்போது சத்தியத்தை அறிகிறோம், இப்போது செய்தி கேட்குறோம், பைபிள் படிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். இப்போ சத்தியத்தை அறியும் போது இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது, இப்போ இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, வீடெல்லாம் இந்த ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோலாம் எடுத்தாச்சா,
இந்த ஃபோட்டோலாம் எடுத்து விற்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒற்றை அடித்து க்ளீன் பண்ணி கூட்டி கழுவி விட்டு க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படி ஒன்றொன்னா எடுக்கிறோம். அப்படி இந்த மாதிரி ஒரு ஆணியில் ஒரு சாரதா ஸ்கேரி பேக் ஒன்று பெரிய பைய ஒன்று தொங்குச்சு. அந்த பையை தூக்கி கொட்டினோடனே அதிலேருந்து பல பொருள்களாக விழுந்துச்சு. ஒரு பர்ஸு ஒன்று வந்து விழுந்துச்சு. இந்த பர்ஸு என்ன பர்ஸுன்னு கேட்டிங்கன்னா, சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது அடித்த பர்ஸு. சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் நைட்டு, ஏன்னா அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வேலை செஞ்ச அந்த கடையில் வேலை செய்யும்போது அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஓனர் போயிட்டாருன்னா நான் தான் ஓனர் மாதிரி நினப்பு எனக்கு. ஓனர் போனதுக்கப்புறம் நான் தான் ஓனர் மாதிரி அப்படி, ஏன்னா ஓனர் அப்படி சொல்லிட்டு போவார், டேய் நீ தான்டா பார்த்துக்கணும், நாங்கள் போயிட்டோம்னா நீ தான் பொறுப்பாக பார்த்துக்கணும், நாங்கள் இல்லாத இடத்துல நீ தான் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றியே அப்படி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு 12 மணியை போல் ஒருத்தர், அப்போ எனக்கு ஒரு 26 வயசு இருக்கும், அவர் வந்தவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். ஒருத்தர் வந்தார், டீ குடித்தார். டீ குடிச்சிட்டு நைட்டும் பகலும் கடை இருக்கும். டீ குடித்தார். டீ குடிச்சிட்டு அவர்கிட்ட சில்லறை இல்லை. இந்த கல்லால் இருந்த பையன்கிட்ட, கேஸில் இருந்த பையன்கிட்ட காசு கொடுத்துருக்குறாரு. அந்த பையன் சில்லறை கொடுங்க அப்படின்னு இருக்கான். அப்படி பேச்சுவார்த்தையில் 2 பேர்த்துக்கும் இவன் கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசினோடனே அவர், சில்லறை இல்லை தம்பி, நான் எங்கே போய் மாற்றுறது, சில்லறை கொடுங்கன்னு அவர் கேட்க, இப்படியே பிரச்சனை ஓடிட்டு நான் உள்ளே இருந்தோடனே எனக்கு சவுண்டு கொடுத்தான், அண்ணே ஒரு நிமிஷம் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்தோடனே, அண்ணே இந்த ஆள் வம்புழுக்கிறானே அப்படின்னு. ஓ போயா முதல்ல, ஓங்கி அடிச்சு விடுவோம், போயா முதல்ல அப்படின்னோடனே அவர் ஒன்றுமே சொல்லலை, வேக தூக்கிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். அந்த பர்ஸு, எடுத்து வச்ச பர்ஸு அந்த கேஸ் மேலே இருந்துச்சு. இருந்த உடனே அவர் அங்கிட்ட நவுந்த உடனே அந்த பர்ஸை தூக்கி அவன் என்கிட்ட கொடுத்துட்டான். நான் அந்த பர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு இவரை விரட்டி விட்டாச்சு, போய் என்ன அடித்து விரட்டி விட்டாச்சு, அடிக்காத குறையாக விரட்டி விட்டாச்சு. விரட்டி விட்டோடனே கொஞ்சம் நேரம் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த பர்ஸில் எடுத்து, அவர் போனதுக்கப்புறம் பார்த்தேன் 120 ரூபா பணம் இருந்துச்சு. 120 ரூபாயில் காலையில் ஷிஃப்ட்டு முடிஞ்சோடனே, டியூட்டி முடிஞ்சோடனே அந்த பையன்ட்ட ஒரு 60 ரூபா கொடுத்துட்டு, மீதி அந்த பர்ஸில் 60 ரூபா, மீதி என்னென்னமோ இருந்துச்சு, அட்ரஸ்ஸு அது இதுன்னு இருந்துச்சு. நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அப்படியே அந்த 60 ரூபா காசை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பர்ஸை கொண்டு போய் அப்படியே அந்த சாரதா ஸ்கேரி பேக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இப்போ அதை கொட்டும்போது, க்ளீன் பண்ணும்போது, அந்த பர்ஸு வந்து விழுகுது. இப்போ அந்த பர்ஸு வந்து விழுகும்போது நான் அந்த பர்ஸை எடுத்து பார்க்குறேன். அந்த பர்ஸை எடுத்து, இது அப்போ அடித்த பர்ஸ், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மனசு ரொம்ப உறுத்த ஆரம்பிக்குது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை எடுத்து பார்த்தா, அந்த பர்ஸில் பாஸ்டர் தங்கமணி மதுரைன்னு போட்டிருக்கு. எனக்கு பாஸ்டருங்கிறதும் தெரியாது, பாஸ்டர்னால என்னென்ன தெரியாது. பாஸ்டர் மதுரை தங்கமணின்னு போட்டுருந்துச்சு. எனக்கு அப்படியே விசுவாசபுரம்னு அட்ரஸ் எல்லாம் போட்டுச்சு. இன்னும் ஃபோட்டோ வச்சுருக்கிறேன், அந்தருடைய கிருபையில் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். அப்படியே பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கண் கலங்கிருச்சு. ஆகா, ஒரு ஊழியக்காரனுக்கே இப்படி பண்ணியிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என் அக்கா வீட்டுக்கார்ட்ட வந்து சொன்னேன், மாமா அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு உடனே ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி உடனே மன்னிப்பு கடிதம் எழுதி அந்த பாஸ்டருக்கு மன்னிப்பு கடிதம், அந்த அட்ரஸ் எல்லாம் இருந்துச்சு, அந்த அட்ரஸில் மன்னிப்பு கடிதம் எழுதி அனுப்பியிருந்தோம். நாங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி அனுப்பும்போது அவர் இல்லை, அவர் கர்த்தருக்குள் நித்திரை ஆகிட்டார். அப்புறம் அவர் பையன்தான் அந்த அவருடைய ஊழியத்தை அவர் பையன் செய்கிறாப்புல. அப்புறம் அவர் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாப்புல, பதில் தபால் போட்டு, நீங்கள் ரசிக்கப்பட்டதே ரொம்ப சந்தோஷம் பிரதர், நாங்கள் அந்த காசை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். வேணாம் பிரதர், நீங்கள் போகிற சபையிலே நீங்கள் அந்த காசை போட்டுருங்க, நீங்கள் ரசிக்கப்பட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுபோல் இன்னும் நிறையா காரியங்கள், இது மாதிரி நிறைய காரியங்கள் வேலை செஞ்ச இடத்துல அங்கே இங்கேன்னு, இதெல்லாம் வந்து நான் ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் என் கூட இருந்து யாரெல்லாம் செஞ்சாங்களோ அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட நேரடியாக போய் நான் சொல்லி, என்னை ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல, அவங்க என்னை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏற்றி ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல, நான் போய் இதெல்லாம் சொல்லி நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இவங்க என்னை விட மாட்டேங்கிறாங்க. நாங்களும் சேர்ந்துலடா மாட்டோம், யாரா அவங்க என்னை இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா, கூட இருந்தவங்க போகிறான், இவன் சரியான நல்லா இருந்தான், கிரிக்க மாதிரி ஆகிட்டான், இப்படி திடீர்னு செஞ்சதை போகிறான், சொல்ல போகிறேன்னு சொல்கிறானே, நம்மளும் சேர்ந்துலாம் மாட்டணும், ஏப்பா நீ செய்ய நீ அந்த ஜாமான்லாம் கொடு, நாங்களே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த பொருள்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம், ஆனால் நம்மள்ட்ட இருந்து போயிடுச்சு அந்த பொருள். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் அந்த காலகட்டத்தின் வழியாக அப்படியே தான் ஆண்டவர் நடத்தி வந்தார். அப்புறம் ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக ஞானஸ்தானம் எடுத்தோம். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா கருமண்டபத்தில் குடியிருந்தாங்க. அவங்கள்ட்ட போய், சரி தாயும் தகப்பனையும் கணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கே
அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்களுக்கு அன்னைக்கு உள்ள எங்களுடைய வருமானம், ஏன்னா அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப புதுசாக அதே பிஸ்னஸை வேறு மாதிரி நான் திரும்ப ஆரம்பிக்கும்போது இப்போ எனக்கு பழைய வருமானம் இல்லை, குறைஞ்சிருச்சு வருமானம் குறைஞ்சிருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சமாதானம், சந்தோஷம் பயங்கரமான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அதிலேருந்து பெற்றோர்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் போய் எங்கள் அம்மாட்ட நானும் என் மனைவியும் போய் கொடுத்தோன்னே அந்த காசை வாங்கி அப்படி ரோட்டில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. உன் காசு நீ ஒரு தாழ்த்தப்பட்டதில் போனவன், உன் காசு எனக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லி அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சரி, அவங்க தான் தெரியாமல் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு, சரி நீ என்றைக்கு இருந்தாலும் வருவீங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம், ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து இருந்தாங்க. ஆனால் ஒரு காரியம் செஞ்சிகிட்டே இருந்தாங்க. என்னென்னா, வெத்தலை பாக்கு அவங்க 16 வயசில் வெத்தலை பாக்கு போட ஆரம்பித்தவங்க. இப்போ நான் அவங்களுக்கு ரசிக்கப்படும் போது 76 வயசு. அப்போ அந்த 76 வயசில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதை நான் தான் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும். மார்க்கெட்லேருந்து வெத்தலை தெக்கம்பாக்கு வெத்தலை நான் தான் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பேன். என் மனைவி சொல்லுவாங்க, நீங்களே வாங்கி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எப்படி அவங்க நிப்பாட்டுவாங்க, நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சொன்னேன், கொடுக்கும்போது ஜெபம் பண்ணி கொடுப்போம். கர்த்தருடைய கிருபையினால் அவங்களே ஒரு நாளைக்கு நிப்பாட்டுவாங்க. நம்ம வலுக்கட்டாயமாக சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து ஜெபம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 6 மாதத்தில் வெத்தலை பாக்கு போடுறதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. வெத்தலை பாக்கு போடுறது வேணான்ட்டாங்க. அவங்களும் சபைக்கு வந்தாங்க. அவங்களும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றாங்க. ஆண்டவருக்குள்ளே திருவிருந்து எடுத்து அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வரைக்கும் அவங்களும் ஆண்டவருக்குள்ளே இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே தான் மரித்தாங்க. அதனால் இன்னும் அது இன்னும் என் தம்பி ஃபேமிலி, என் தம்பி குடும்பம், என் தங்கச்சி குடும்பம், கிட்டத்தட்ட எங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20-30 குடும்பங்கள் திருச்சிக்குள்ளேயே. அது இல்லாமல் நான் அங்கே சுந்தரம்பிள்ளை தோட்டத்தில் இருக்கும்போது அந்த வீடு 3 வருஷம் ஒத்தி முடியுது. அந்த ஒத்தி முடியும் போது நான் திரும்ப ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த வீட்டினுடைய டைம் முடிய போகுது, நான் என்ன செய்ய அடுத்து நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏற்கனவே மிளகு வரையில் ஒரு கடையை சாத்தி வச்சுட்டு வந்தில்ல, அந்த கடைக்கு போங்கிறாரு. என்ன ஆண்டவரே, அந்த கடை வந்து கூரை, நான் இப்போ ஸ்நாக்ஸ் கம்பெனி நடத்தணும், இது அடுப்பெல்லாம் போடணும், எப்படி நான் போனேன்னா எப்படி அதை இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். இல்லை, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 3 வருஷம் ஆச்சு அந்த கடையை விட்டுட்டு வந்து, இன்னுமா யாரும் போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டியை போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது அந்த கடை பூட்டிருந்துச்சு. பூட்டிருந்துச்சுன்னா அந்த தார்பாய் வச்சு நான் தான் சாத்திட்டு வந்தேன். அதை அப்படியே நான் எப்படி சாத்திட்டு வந்தேனோ அது அப்படியே இருக்குது. இப்போ அந்த பையன்கிட்ட போய் கேட்குறேன். அந்த பையன், அண்ணே நீங்கள் தானே பூட்டிட்டு போனீங்க, நீங்களே திறந்து ஓப்பன் பண்ணி நடத்துக்கினே அப்படின்ட்டான் ஒரே வாரத்தில். எனக்கு ஆச்சரியம்னாலும் ஆச்சரியம். அப்புறம் அந்த பையன் பக்கத்தில் 2-3 கடைக்காரங்களாம் சொல்கிறான், 3 வருஷம் ஆச்சியா, நான்லாம் கேட்டேன் எத்தனையோ வாட்டி, இல்லைன்ட்டான், இப்போ உனக்கு இன்னொன்று கொடுக்குறான் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்த திரும்ப எடுத்து ஒரு 35,000-40,000 ரூபா செலவு பண்ணி கூரையெல்லாம் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு திரும்ப அந்த இடத்துல கம்பெனி ரன் பண்ணேன். எந்த இடத்துல முழு பாவியாக வாழ்ந்தனோ அதே இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வரைக்கும் சர்ச்சுக்கு ஏற்றிட்டேன். எத்தனை பேர் என் கூட தண்ணி அடித்தவன், 420 பண்ணவன், சினிமா போனவன், பித்தலாட்டம் பண்ணவன், எல்லாம் யார் என் கூட இருந்தாங்களோ எல்லாத்தையும் சபை கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் சத்தியத்தை சொல்லி அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணி அநேகர் ஏற்றுக்காட்டி கூட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் வழி, இயேசு தான் வழி. அப்புறம் கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நான் 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டது அந்த கடைக்கு. 3 வருஷம் நம்ம சுந்தரம்பிள்ளை தோட்டத்தில் இருக்கும்போது அந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க பூரா சொன்னாங்க, எல்லா வீட்டுக்காரங்களும் சொன்னாங்க, இந்த வீட்டில் அந்த ஆளே கட்டினவனே குடியிருக்க முடியாமல் தானங்க அவங்கள்ட்ட ஒத்திக்கி விட்டு போனான் அப்படின்னா, கடைசி என்கிட்ட ஒத்தி விட்டு போனான், அந்த ஆள் ஏன் குடியிருக்க முடியலை அப்படின்னா, அவன் குலதெய்வத்துக்கு அவனால் தீனி போட முடியல அப்படின்னு. கடைசியில் என்னையான்னு கேட்டேன். அது ரொம்ப துடியான தெய்வம். என்னையா துடியான தெய்வம், என்னென்னு சுடலை மடம் குடலை பிடுங்காமல் விடாது, பார்த்துருவோம் அதையும் நான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீட்டில் எனக்கு கடனாச்சோ அதே வீட்டில் இருந்து தான் அந்த 50,000 ரூபா கடனையும் கட்டி, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சங்கிலியாண்டபுரத்தில் இப்போ இருக்கிற இடத்துல 2 சென்ட் இடமும் வாங்கினேன். இடம் வாங்கி போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த வீட்டினுடைய அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு.
முடிஞ்சோடனே தான் நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய, நான் எங்கே போக, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ தான் ஆண்டவர் நீ அந்த கடையை போய் கேளு அப்படின்னு சொல்லி. என்ன 3 வருஷம் கழித்து போய் அந்த கடையை கேளுனா எப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் அந்த கடை ரெடியாக இருந்துச்சு எனக்காக. 3 வருஷமாக யாருக்குமே கொடுக்காம எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். அப்புறம் அந்த இடத்த போய் கேட்டேன், நீங்கள் தான் பூட்டினீங்க, நீங்களே வந்து திறந்துக்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 30,000 40,000 செலவு பண்ணி செட்டு போட்டு அங்கே ஒரு 3 வருஷம் கம்பெனி நடத்தினேன். அங்கே ஒரு 3 வருஷம் கம்பெனி நடத்தி அந்த 3 வருஷம் கழித்து அந்த கம்பெனி அக்ரிமெண்ட் முடியும் போது திரும்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு இந்த இடம் டைம் முடியுது, அடுத்து நான் என்ன செய்ய, என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தோட அந்த இடத்துல இப்போ இருக்கிற இடத்துல இப்போ இருக்கிற செட்டு, இப்போ ஒரு செட்டு போட்டிருக்கிறேன், அந்த செட்டு மாதிரி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ கொடுக்கும்போது அவர் சொல்லும்போது எனக்கு என்கிட்ட இப்போ அந்தளவு பைசா கிடையாது. 1,00,000 கூட செலவு பண்ணி செய்ய முடியாத அளவுக்கு என்கிட்ட 30,000 தான் காசு இருந்துச்சு. ஆனால் அவர் இப்போ பண்ணியிருக்கிற அவர் எனக்கு கொடுத்த விஷன் கிட்டத்தட்ட 5,00,000 வரும் அப்போவே, 30 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ அங்கேயே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த இடத்துல 3 வருஷம் முடிஞ்சு இங்கே நான் என் கூட இருந்த எல்லாத்துக்கும் சத்தியத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் இப்போ என்னை பார்த்தாலே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க, ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாமியார் வராயான்னு சொல்லி ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒளிய ஆரம்பித்ததுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு போன நோக்கத்தை நிறைவேற்றிட்டார். எத்தனை பேருக்கு சாட்சியாக இருக்கணுமோ, எத்தனை பேருக்கு நம்ம முன்னாடி சத்தியத்தை சொல்லணுமோ அவ்வளோ பேருக்கு சொல்லி சாட்சியாக நிப்பாட்டி சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சங்கிலி ஆண்டவரத்தில் இங்கே ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இங்கே வந்து அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. அப்போ 30,000 தான் கையில் காசு வச்சுருந்தேன். அப்போ என்ன ஆண்டவரே 30,000 தான் இருக்குது, இதை வச்சு நான் என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ ஒரு யோசனை, நம்ம இப்போது அங்கே கட்டடம் கட்டும்போது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சரக்கு வேணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி கோயம்புத்தூருக்கு போய் அங்கே கூட வேலை பார்த்த பசங்க 2 பேர் கம்பெனி வச்சுருக்குறாங்க, அவங்கள்ட்ட போய் வேணா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போனேன். போய் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டாங்க. அப்போவே 40,000 சரக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பையன் அனுப்புனதை பார்த்த உடனே இன்னொருத்தன் கூட வேலை பார்த்த பையன், ஏடா அவன்கிட்ட வந்து சரக்கு எடுத்துகிட்டு போயிருக்க, என்கிட்ட சரக்கு கேட்கல, என்கிட்ட கேட்டுக்கலாம்ல அப்படின்னு. சரி நீயே அனுப்பு அப்படின்னு அவன் ஒரு 40,000 அனுப்புனான். என்கிட்ட ஒரு 30,000 இருந்துச்சு. 1,10,000 கட்டடத்தை கட்டிட்டேன். அந்த சரக்கை பூரா விற்று கட்டடத்தை கட்டிட்டேன். கட்டடத்தை கட்டினோடனே கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு, 7-8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க வரவும் இல்லை, ஃபோன் பண்ணவும் இல்லை. ஃபோன் வசதி கிடையாது, அப்போது செல் வசதி ஃபோன் வசதி கிடையாது. ஆனாலும் அவங்களும் வரல இங்கே. அவங்களும் வந்து எனக்கு என்ன சரக்கு அனுப்புனேன், காசு எதுவுமே கேட்கல. 8 மாதம் கழித்து முதல்ல சரக்கு அனுப்புனேன் வந்தான். அவன் அனுப்பின சரக்கு காசு வச்சுருந்தேன், கொடுத்து விட்டுட்டேன். ரெண்டாவது அதே மாதிரி ரெண்டாவது சரக்கு அனுப்புனவன் திரும்ப ஒரு 4 மாதம் கழித்து வந்தான். அவன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு கையில் வச்சுருந்தேன், கரெக்டாக வந்தான், கரெக்டாக கொடுத்தேன். அவங்களுக்கு சந்தோஷம், நம்மளுக்கு சந்தோஷம், சரின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. இப்போ இடையில எனக்கு ஒரு என்னென்னா ஆண்டவர் ஒரு விஷன் கொடுத்தார், ஒரு தரிசனம் கொடுத்துருக்குறாரு. இந்த கட்டடம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ அதில் பாதி கூட இல்லையே, என்ன ஆண்டவரா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட திரும்ப ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் ஏற்கனவே கட்டினத்தை இடத்த மொத்தமாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு திரும்ப ஆண்டவர் கொடுத்த விஷன் படி அந்த தரிசனமாக அந்த கட்டடத்தை கட்டி எழுப்பினேன். எழுப்பி கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் பக்கமாக என்கிட்ட வேலை பார்த்தாங்க. பெரிய லெவலில் திருச்சியில் நம்பர் 1 கம்பெனியாக நம்ம கம்பெனி ஆண்டவர் உயர்த்தினார். எல்லா ஊழியங்களுக்கும் நிறைய ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறதுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ரொம்ப ஆண்டவர் உயர்த்தி வச்சார். எந்த இடத்துல வந்து இந்த ஏரியாவே நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே நம்ம திருச்சியில் பிச்சைமுத்துங்கிற ரவுடி ஒருத்தர் இருந்தான். அவன் இருந்த வீட்டை தான் அவர் அக்கா வீட்டுக்கார் வாங்கியிருந்தார். அவர் அந்த இடம் அதில் பாதி எனக்கு கொடுத்தாரு, எனக்கு விற்றார். அதில் தான் இப்போ ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு நல்ல கீழே குடியிருக்கிறதுக்கும் மேலே வாடகைக்கு விடுறதுக்கும் அதுக்கு மேலே கெஸ்ட்டு வந்து தங்குற மாதிரியும் நல்ல ஒரு விசாலமான வீட்டை கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, நல்ல கம்பெனி வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வியாபார ஸ்தலத்தை கொடுத்துருக்குறார். அந்த தலைப்பையன் பிறந்தான்னு சொன்னேன் இல்லையா, ஐயனார்னு பேர் வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஐயனார்னு பேர் வச்ச அந்த பையன் இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையினால் டேரன் ஜான்சன் சொல்லி சென்னையில் ஒரு உடன் ஊழியராக இருக்கிறார், பாஸ்டராக இருக்கிறார், உடன் ஊழியராக இருக்கிறார். அவருடைய மனைவி நாகப்பட்டினத்தில் ஒரு பாஸ்டரோட பொண்ணு. அவங்க 2 பேரும் சென்னையில் மதுரவாயிலுங்கிற இடத்துல பெத்தேல் ஒர்ஷிப் சென்டருங்கிற ஒரு ஸ்தாபனத்தில்
அவங்க ஊழியம் செஞ்சிட்ருக்குறாங்க. 2வது பையன் பிபிஏ முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்குறான். 3வது பொண்ணு எம்ஏ படிச்சிட்ருக்குறாங்க. ஆண்டவர் இதுவரையிலும் எங்களுக்கு போதுமானவராக இருந்து நேர்த்தியாக எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அது மாத்திரம் இல்லை, எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம், முழுமையாக ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்னென்னா, எல்லாத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிறது ஒரு ஆண்டவர் எனக்கு போட்ட ஒரு பாரம். அப்போது சில ஊழியக்காரங்க நிறையா சொன்னாங்க, நீங்கள் சபை நடத்தலாம், உங்களுக்கு அந்த கிருபையெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்குறாரோ அதான் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய கிருபையினால் திருச்சி மாவட்ட நற்செய்தி சுவிசேஷ குழுன்னு ஆரம்பித்தேன். அந்த நற்செய்தி சுவிசேஷ குழுன்னு ஆரம்பித்து அந்த டீமில் ஒரு 20 பேருக்கு மேலே இருந்தோம். அப்புறம் அதிலிருந்து ஒரு 3 வருஷம் அந்த டீமை நான் ரன் பண்ணேன். 3 வருஷம் கழித்து அதை ஒரு பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப வெளியில் வந்தேன். அப்புறம் அந்த டீம்லேருந்து ஒரு 15-20 பேர் வெளியில் வந்து இயேசுவின் மகிமை ஊழியம்னு ஒரு பையன் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ அந்த இயேசுவின் மகிமை ஊழியங்கிற ஊழியத்திலிருந்து இப்போ திருச்சி மாவட்ட ஜீசஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரி இயேசுவின் எழுப்புதல் ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஃபார்ம் பண்ணி நாங்கள் இப்போ அதுக்கு தலைவராக நான் இருக்கிறேன். இயேசுவின் எழுப்புதல் ஊழியத்தினுடைய தலைவர், நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் வாரம் ஒவ்வொரு வாரமும் மாதத்தில் 2 வாரம், 2வது வாரம் 3வது வாரம் ரொம்ப ஏழ்மையான, ஒன்றுமே செயல்பட முடியாத, செய்ய முடியாத கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரங்களை அணுகி அவங்களுக்கு நாங்கள் ஊழியம் செஞ்சு தரோன்னு சொல்லி அவங்கள போய் சந்தித்து, அவங்க கிராமத்தில் எந்தெந்த கிராமங்களுக்கு அவங்க கூப்பிட்டு போகிறாங்களோ அங்கே போய் பப்புன் வேஷம் போட்டு ஒரு 5 பேர் 4 பேர் பப்புன் வேஷம் போட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி சுவிசேஷம் அறிவித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் யாரெல்லாம் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ, அந்த ஜெபம் பண்ணும்போது யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி அந்த சபை ஊழியக்காரருக்கு கொடுத்து மறுபடியும் அவங்க அப்படியே தொடர் ஊழியத்தை செய்யும்படியாக அவங்கள உற்சாகப்படுத்தி வர்றோம். அது மாத்திரம் இல்லை, மேஜிக் ஊழியம் பண்ணுறோம், படக்காட்சி ஊழியம் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த ஊழியத்தில் பல விதமாக இந்த ஊழியத்தை ஜனங்கள் மத்தியில் கொண்டு போகிறோம். கர்த்தர் இதுவரையிலும் எந்தெந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நாங்கள் போய் சந்திச்சிருக்கிறோமோ அவங்கெல்லாம் விசுவாசத்தில் தளர்ந்து போய் ரொம்ப சோர்ந்து போய் இருந்த ஊழியக்காரங்கள்லாம் கூட எங்கள் டீம் நாங்கள் போய் ஊழியம் செஞ்சதுக்கப்புறம் எழும்பி ஓடி இருக்கிறாங்க, எழும்பி நல்லா பிரகாசிச்சிருக்கிறாங்க. கடந்த நாட்களில் கூட நம்ம மணப்பாறை ரோட்டில் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப ஏழ்மையான ஒரு போகிறவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு 10 டீ வாங்கி கொடுக்குறதுக்கு கூட முடியாத ஏழ்மையான ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு ஊழியக்காரர். அவருக்கு கடந்த வருஷத்தில் போய் நாங்கள் 2021 டிசம்பர் மாதம் போய் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணி ஊழியம் செஞ்சு கொடுத்தோம். அந்த வாரத்தில் அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு நாங்கள் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்த மறு வாரத்தில் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அட்டன் பண்ண ஜனங்கள் 175 பேர். ஒரே இதில் 175 புறஜாதி ஜனங்கள். 175 பேரில் 55 பேர் சிறு பிள்ளைங்க, மீதி எல்லாம் பெரிய ஆளுங்க அட்டன் பண்ணி அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. நான் இருந்த சூழ்நிலையிலே என்னை ஆண்டவர் நினச்சி உங்களை கொண்டு இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 2-3 மாதம் கழித்து திரும்ப நான் உங்களை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் போய் அவருக்கு ஒரு ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு கார் செட்டு தான் இருந்துச்சு. ஒரு 10 பேர் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கார் செட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் போகும்போது திரும்ப ஒரு தடவை ஊழியத்துக்கு அழைச்சிருந்தார். சாட்சியாக சொன்னார், ஆண்டவருடைய கிருபையில் 1 ஏக்கரும் 7 சென்ட் இடமும் நாங்கள் வாங்கியிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு வாங்கி கொடுத்துருக்குறாரு ஊழியத்துக்கு. அது இல்லாமல் இன்றைக்கி நல்ல சபையினுடைய வளர்ச்சி. இதுபோல் சாட்சிகள் அநேகம். ஒரு சாட்சி கிடையாது, 2 சாட்சி கிடையாது. வருஷத்தில் மாதத்தில் 2 வாரம், 2வது வாரம் 3வது வாரம் ஊழியத்துக்கு போகிறோம். 3வது வாரத்தில் 4வது வாரத்தில் ஒரு பாஸ்டிங் ப்ரேயர், ஒரு இரவு ஜெபம், அதிகாலை ஜெபம், செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஜெபம், தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் அநேகருக்கு கர்த்தர் எங்கள் மூலமாக விடுதலையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதுபோல் இன்னும் அநேகருக்கு திடீர்னு டீம்லேயோ அல்லது டீம் மூலமாக வெளியில் இருக்கிறவங்களுக்கோ குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், பிள்ளை சூனியம், அந்த மாதிரி ஏதாவது காரியங்கள், ரட்சிக்கப்படாத எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் போய் மன்றாட்டு ஜெபம்,
அவங்களுக்காக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து மன்றாட்டு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு விடுதலை வாங்கி தர்றது, இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் சாட்சியாக ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறார். ஆண்டவர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை, ஒரு பெரிய டீமாக, கிட்டத்தட்ட எங்கள் டீமில் ஒரு 50 பேருக்கு மேலே இருக்கிறோம். 50 பேரில் எப்படியும் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30 பேர் வரைக்கும் ஒரு கிராமத்துக்கு டீமாக போவோம். அங்கே போய் அந்த ஊழியம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அதனால் ஒருவேளை இந்த ஊழியம் உங்களுக்கு உங்கள் பகுதியில் செய்யணுன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சபைகளுக்கும் ஏழ்மைப்பட்ட ரொம்ப கஷ்டப்படுற ஊழியக்காரங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்னையும் ஒரு சின்ன சாட்சியாக நிறுத்தினதற்கு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அருமையான டேனியல் சகோதரருக்காக, ஒரு குடும்பத்துக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து, இது மாத்திரம் இல்லை, இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நீங்கள் யார் சாட்சி சொல்லணும் விரும்புகிறீங்களோ நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாய் அன்போடு உங்களை கேட்குறேன். நீங்கள் உங்களுடைய சாட்சியும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இந்த சாட்சி தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இந்த வார்த்தை இதுவரையில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச சாட்சி வார்த்தை காரியங்கள் மாத்திரம் இல்லை, எப்படிப்பட்ட படுபாதாளத்தில் கிடக்கிற மனிதனையும் தேவன் தூக்கி எடுக்கிற போதுமான தேவனாக இருக்கிறார். இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல் அது பெரிய வெளிச்சத்தை காணத்தக்கதாக நீங்களும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்களும் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம், இது ஒரு இயேசு பரலோகம். நீங்கள் இயேசுன்னு சொல்லும் பொழுது, இயேசு அப்படின்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுன்னா ஏதோ வெளிநாட்டு தெய்வம் நினைக்கிறாங்க. இயேசுன்னு நீங்கள் சொல்லும்போது அது ஆஸ்திகளாக இருந்தாலும் சரி, நாத்திகர்களாக இருந்தாலும் சரி, இயேசுவை பிடிக்கும்னு சொல்கிற ஆளுகளாக இருந்தாலும் சரி, பிடிக்காதுன்னு சொல்கிற ஆளுகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, இயேசுன்னு சொல்லலைன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சுவாசிக்கும்போது மேலே இழுக்கும்போது ஏன் இழுக்கணும், கீழே விடும்போது சூன்னு விடணும். நீங்கள் சுவாசிக்கணுன்னா கூட, உயிரோட வாழணுன்னா கூட இயேசுன்னு ஒருத்தர் அந்த சுவாசம் இருந்தால் தான், இயேசுங்கிற சுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் இயேசுன்னு சுவாசித்தா மட்டும்தான் ஜீவனோடு இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் மேலே இழுக்கும்போது ஏன் இழுக்கணும், கீழே விடும்போது சூன்னு விடணும். அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 70 வருஷம், பெலத்தின் மீதினால் 80 வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அதுவும் பெலத்தின் மீதினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதுவும் வருத்தமும் சஞ்சலமாக இருக்குன்னு சொல்லி தேவனுடைய ஆண்டவருடைய பைபிளில் வசனம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, மனிதனை மண்ணினால் உருவாக்கி, ஏன் இயேசுன்னு கூப்பிடணும், இயேசுன்னு ஏன் சுவாசிக்கணும் அப்படின்னா, தேவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார். ஜீவ சுவாசம் 2 விதமான சுவாசம் இருக்குது, ஒன்று மரண சுவாசம், இன்னொன்று ஜீவ சுவாசம். இயேசு ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறதுனால அவருடைய நாமத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு எந்த நாமத்தை நம்ம சொன்னாலும் உயிரோடு இருக்க முடியாது. இயேசுங்கிற நாமத்தை மட்டும்தான் நாம் சுவாசிக்க முடியும். ஒரு மனிதன் ஒரு 10 வயசில் ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு பையனுக்கு 10 வயசு ஆகுது. அந்த 10 வயசு பையனை பார்த்து ஒரு இடத்துல நில்றா அப்படின்னா நிற்கவே மாட்டான், அப்படி துருன்னு அலைவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது போல், ஒரு 10ல் பசலி, 20ல் எடக்கு, 30ல் முறுக்கு, 40ல் நர, 60ல் ஆட்டம், 70ல் ஓட்டம், 2 நெடுக்கு, 4 குறுக்கு, போடு தமுக்குன்னு வச்சு அமைக்கிடுவாங்க. மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளோதான், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் அவ்வளோதான். இதுக்குள்ளே மனுஷன் நான் அதை சாதிக்க போகிறேன், இதை சாதிக்க போகிறேன். 10 வயசில் ஒரு பையனை நிப்பாட்டி பாருங்க, நிற்க மாட்டான். 20 வயசு ஆனோடனே அவன் ஆட்டோமேட்டிக்காக எடக்கு பண்ண ஆரம்பிச்சிருவான். 30 வயசு ஆனோடனே அவன் முறுக்கிட்டு அலைவான், நான் தான், என்னை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பான் 30 வயசில். 40 வயசு வந்தோடனே நர வந்துடும். 60 வயசில் ஆட்டோமேட்டிக்காக ஆட ஆரம்பிச்சிருவாங்க. 70 வயசில் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. 80 வயசு, அதுவும் பெலத்தின் மீதினால் 80 வயசு, அதுவும் வருத்தமும் சஞ்சலமுமாக இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அமையும். நீங்கள் இயேசுவை வேண்டான்னு சொல்லி சொன்னீங்கன்னா மூக்கையும் வாயும் பொத்திக்குங்க, அப்போ நீங்கள் உயிரோடு இருப்பீங்களான்னு பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு தான் வாழ்க்கை, இயேசு தான் ஜீவன், இயேசு தான் உயிர். இயேசு இல்லை அப்படின்னா வாழ்க்கை இல்லையா? அந்த இயேசுவை உங்களுடைய சொந்த தெய்வமாக எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதே சந்தோஷம், சமாதானம். உங்களுடைய இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அப்படியே சொல்லிக்கிட்டே போனால் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் இந்த இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க.
உங்களுடைய இயேசு ஒன்றும் உங்கள்கிட்ட சொத்து பத்தை எழுதி கேட்கல. உங்களுடைய சின்ன இருதயத்தில் கொஞ்சம் இடம் கேட்குறார், அவ்வளோதான். ஒரு சின்ன கெட்டுப்போன இருதயத்தில் ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஆவியான நல்ல ஒரு தேவன் வாழ்வதற்கு கொஞ்சம் இடம் கேட்குறார். அந்த தேவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. அவர் வந்து நாம் வாழ வேண்டிய வழியை நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்மளை கடைசி வரைக்கும் மோட்ச ராஜ்யத்துக்கு போகிற வரையிலும் நம்மளுக்கு அந்த வழியை கற்றுக் கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்களுக்காக நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் கண்களை மூடி அதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரியில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடி நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த நல்ல அருமையான கால வேளையிலும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட உம்முடைய ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரே கர்த்தாவை வைத்து அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்களை திறந்தருளும்படியாய் செபிக்கிறோம். எல்லா குருட்டாட்ட முரட்டாட்ட ஜென்ம சுபாவ ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாரம்பரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே அவர்களும் உம்மை அண்டிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்தருளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்தருளும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை தொடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே கர்த்தாவே அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் என்ன வியாதியில் இருந்தாலும், என்ன போராட்டத்தில் இருந்தாலும், என்ன பிரச்சனையில் இருந்தாலும், என்ன பாடுகள் இருந்தாலும், என்ன துன்பத்தில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது, உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது ஆண்டவரே உம்மை முழுவதுமாய் விசுவாசிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களும் உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே நித்தியத்துக்கு நேராக அவர்களும் கடந்து வர கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விலையேறப்பட்ட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.